எயித்து ஹிஸ்ட்ரி புக்கில் அழகு 5 பார்க்க போகிறோம். அழகு 5 தலைப்பு இந்தியாவில் கல்வி வளர்ச்சி. இங்கே கீழே வந்து பாருங்கள், கற்றலின் நோக்கங்கள்னு போட்டு பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த லெசனில் நம்ம என்னென்ன படிக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு முன்னோட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த லெசனில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய கல்வி வளர்ச்சியை பற்றி தான் படிக்க போகிறோம். கல்வி அப்படின்னா இப்போ எப்படி இருக்குது, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இந்தியாவில் கல்வி வளர்ச்சியில் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி தான் படிக்க போகிறோம். கீழ்காணும் நிகழ்வுகள் பற்றி அறிதல். பழங்கால இந்தியாவில் வழங்கப்பட்ட முறையான கல்வி. பழங்கால இந்தியாவில் எந்த மாதிரியான கல்வி வந்து வழங்கப்பட்டது அப்படிங்கிறத பற்றி படிக்க போகிறோம். அதுக்கப்புறம் சொல்கிறாங்க பாருங்கள், பாரம்பரிய மையங்களில் குருகுல முறையின் கீழ் கல்வி கற்றல். பாரம்பரிய மையங்களில் குருகுல முறையின் கீழ் கல்வி கற்றல். குருகுல முறையில் வந்து எப்படி கல்வி இருந்தது, அப்புறம் பழங்கால இந்தியாவில் கல்வி எப்படி வழங்கப்பட்டது அப்படிங்கிறத பற்றி படிக்க போகிறோம். அதே போல் மடங்களிலும் மடாலயங்களிலும் கல்வி கற்பித்தல். மடம், மடாலயம், அந்த மடம் வந்து யாருடைய மடமோ அவருடைய போதனைகள், அவருக்கு என்னென்ன தெரிஞ்சதோ அதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா போதிப்பாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா சொல்லிக் கொடுப்பாங்க. இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது, அந்த ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் இருக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்குமா அப்படின்னா கேட்டால் கிடையாது. ஒவ்வொரு மடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கல்வி முறை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் போர்டு இருக்குது, சிபிஎஸ்சி இருக்குது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் இருக்குது, அப்புறம் அந்த மாண்டிசரி எஜுகேஷன் அப்படின்னு சொல்லலாம் இருக்குது இல்லைங்களா? ஸோ இப்போயே இவ்வளோ முறைகள் இருக்கும்போது அப்போ வந்து பார்த்திங்கன்னா குருகுல முறைன்னு ஒன்று இருக்குது, மடம், மடாலயங்கள் இதெல்லாம் இருந்திருக்கு. ஸோ இதை பற்றியெல்லாம் தான் நம்ம இந்த லெசனில் படிக்க போகிறோம். அப்புறம் இஸ்லாமிய கல்வி மையங்களில் கல்வி கற்பித்தல். இஸ்லாமிய கல்வி மையங்கள் அப்படிங்கிறதுல எப்படி வந்து அங்கே கல்வி கற்பித்து கொடுத்தாங்க அப்படிங்கிறத பற்றி படிக்க போகிறோம். பிரிட்டிஷ் இந்தியாவில் ஐரோப்பிய மறை ஊழியங்களும் மேற்கத்திய கல்வியில் மேம்பாடும், இதை பற்றி படிக்க போகிறோம். சுதந்திரத்திற்கு பிந்தைய இந்தியாவில் கல்வி முன்னேற்றம். அதாவது என்னென்னா, சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறமா ஆங்கிலேயர்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்கள் எந்த மாதிரியான ஒரு கல்வி ஸ்டாண்டர்டை கொண்டு வந்தாங்களோ அந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ அந்த ஸ்டாண்டர்டு ஆரம்பத்தில் எப்படி இருந்தது, அதிலிருந்து எப்படி வந்து இந்தியாவில் அந்த கல்வி ஸ்டாண்டர்டு வந்து முன்னேற்றம் அடைஞ்சது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தான் இந்த லெசனில் நம்ம படிக்க போகிறோம். இந்தியாவில் கல்வி வளர்ச்சி. அறிமுகம். கல்வி கற்றல் என்பது ஒருவரின் பிறப்பில் தொடங்கி அவரின் வாழ்நாள் முழுவதும் தொடரும் ஒரு செயல்பாடாகும். கல்வி கற்றல் என்பது ஒருவரின் பிறப்பில் தொடங்கி, அதாவது என்னென்னா, இப்போ ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். குழந்தை பிறந்து நம்ம என்ன பண்ணுவோம், குழந்தைய தூக்கி வச்சுக்கிட்டு அம்மானு சொல்லு, அப்பான்னு சொல்லுன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கற்றுக்கிறது தான். அதில் தொடங்கி இறக்கும் வரை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சாகிற வரைக்குமே நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா கற்றுக்கிட்டே தான் இருப்போம். புதுசாக கற்றுக்கிட்டே தான் இருப்போம். இப்போ ஒரு பேரன், ஒரு தாத்தா இருக்காங்க. பேரன் வந்து பார்த்தீங்கன்னா தாத்தாவுக்கு சில விஷயங்களை வந்து சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்கும். என்ன தாத்தா இது கூட தெரியல, இது இப்படி தான் தாத்தா, ஓ அப்படியா அப்படிம்பார். ஏன் இவ்வளவு நாள் அவர் வாழ்ந்துட்டார், கிட்டத்தட்ட ஒரு 60-70 வயசு ஆயிருக்கு அவருக்கு. அந்த பேரனுக்கு தெரிஞ்ச விஷயம் அவருக்கு தெரியாது அப்படின்னு கேட்டால், புதுசாக வர விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு தெரியாது. அந்த விஷயங்களை வந்து பேரன் சொல்லிக் கொடுக்குறான். இப்போ எடுத்துக்காட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம தாத்தா ஏஜில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு என்னன்னு தெரிஞ்சிருக்காது. ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிறத நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருப்போம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முன்ன பேங்க் இருந்திருக்கும். பேங்க்கில் இருந்து ஃபோன் நம்பர் அட்டாச் பண்ணி மெசேஜ்லாம் வரும் இல்லைங்களா? எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, எவ்வளோ மீதி, எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க, ஸோ இந்த மாதிரிலாம் வரும் இல்லைங்களா? வித்ட்ராவல் பண்ணால் மெசேஜ் வரும்ல. முன்னையெல்லாம் அப்படி கிடையவே கிடையாது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2005க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு சிஸ்டமே கிடையாது. பேங்க்கோட மொபைல் நம்பரை கனெக்ட் பண்ணுற சிஸ்டமே கிடையாது. அதுக்கப்புறம் தான் வந்தது. ஸோ அந்த ஏஜில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை பற்றின எந்த ஒரு தெளிவுமே இருந்திருக்காது. ஸோ ஆஃப்டர் தட் இளைய தலைமுறையினர், அதை தாத்தாவுடைய பேரன் சொல்லி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. கல்வி கற்றல் என்பது ஒருவரின் பிறப்பில் தொடங்கி அவரின் வாழ்நாள் முழுவதும் தொடரும் ஒரு செயல்பாடாகும்னு சொல்கிறாங்க. பள்ளியில் வழங்கப்படும் முறையான கல்வியின் அடிப்படை நோக்கம் குழந்தைகளை அறிவுசார் திறன்களுடனும் உடல் திறனுடனும் வளர்க்க உதவுவதே ஆகும்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, ஒரு ஸ்கூலுக்கு போகிறீங்க, ஸ்கூலுக்கு போய் கல்வி கற்கிறான். சரி, எதுக்கு வந்து கல்வி கற்கிறான் அப்படின்னா, ஸ்கூலில் கல்வி கற்கிறதனுடைய அடிப்படை நோக்கம் என்ன, அறிவுசார் திறனுடனும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையன் வீட்டிலே இருக்கான், அவனுக்கு என்ன சொல்லிக் கொடுப்பாங்க? வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஊர் மக்கள்கிட்ட பழகிறது, வீட்டில் இருக்கவங்கள்ட்ட பழகிறது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆஐக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சில வேர்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஒரு முறையான ஒரு படிப்பு அப்படிங்கிறது அந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு போனால் தான் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். உடல் திறனுடனும் அப்படின்னா என்ன, இப்போது வீட்டிலே ஒரு பையன் இருக்கான், நம்ம கூட விளையாண்டுட்டு இருக்கான், வீட்டை சுற்றியே தான் விளையாடுவான். இப்போ ஸ்கூலுக்கு போனால் என்ன பண்ணுவான், வேறு சில நிறைய பசங்கள் இருப்பாங்க, அவங்க கூட விளையாடுவாங்க, விளையாட கற்றுக்குவான், நிறைய விஷயங்கள் பேச கற்றுக்குவான். அவங்க வீட்டில் என்ன சொல்லி
கொடுத்தாங்களோ இந்த பையன் கற்றுக்குவான், இவங்க வீட்டில் சொல்லி கொடுத்தது அந்த பையன் கற்றுக்குவான். சரி இல்லைங்களா? வீட்டில் சொல்லுவாங்க, யாருக்கிட்டடா இந்த வார்த்தையை கற்றுக்கிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து அப்பா அம்மா திட்டுவாங்க, எங்கிருந்துடா இதெல்லாம் கற்றுக்கிட்டு வர அப்படிம்பாங்கல்ல. வேறு எங்கேயும் கிடையாது, ஸ்கூலுக்கு போனால் இன்னொரு பையன்கிட்ட இருந்து அதை கற்றுக்கிட்டு வரது தான், இவங்ககிட்ட இருந்து அவன் இன்னொரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக்குவான். ஸோ இப்போது பள்ளியில் வழங்கப்படும் முறையான கல்வியின் அடிப்படை நோக்கம் குழந்தைகளை அறிவுசார் திறன்களுடனும் உடல் திறனுடனும் வளர்க்க உதவுவதே ஆகும். பள்ளி படிப்புக்கு பிறகு கல்லூரியிலோ பல்கலைக்கழகத்திலோ சேரும் மாணவர்கள் தங்களின் எதிர்கால வாழ்விற்கு தேவையான திறன்களை அங்கே பெறுகின்றனர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ஸ்கூலில் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வந்து பார்த்துக்கோங்க, என்ன சிலபஸோ அதுதான் படிக்கணும். தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸு, சோசியல் சயின்ஸு, இந்த 5 சப்ஜெக்டே வந்து பார்த்தீங்கன்னா படிப்பீங்க. ஆனால் நீங்கள் காலேஜுக்கெலாம் போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சயின்ஸில் ஃபிசிக்ஸ் எடுத்து படிக்கிறீங்களா, அது படிப்பீங்க. ஹிஸ்ட்ரியில் சோசியலில் வரலாறு எடுத்து தனியாக படிக்கலாம், ஜியாகிரஃபி எடுத்து தனியாக படிக்கலாம், தமிழ் லிட்ரேச்சர் படிக்கலாம், இங்கிலீஷ் படிக்கலாம், மேக்ஸில் வந்து படிக்கலாம். சரிங்களா? ஸோ தனித்தனியாக வந்து பார்த்தீங்கன்னா படிக்கலாம். அதுதான் சொல்கிறாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி படிப்புக்கு பிறகு கல்லூரியிலோ பல்கலைக்கழகத்திலோ சேரும் மாணவர்கள் தங்களின் எதிர்கால வாழ்விற்கு தேவையான திறன்களை அங்கே பெறுகின்றனர். எதிர்கால வாழ்விற்கு தேவையான திறன்கள் என்ன அப்படின்னா, இப்போ ஏதாவது ஒரு துறையை எடுத்துக்கிட்டு அந்த துறையில் வந்து பார்த்தீங்கன்னா டீப்பாக படித்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு லிட்ரேச்சர் ஆகிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா அதான் சொல்கிறாங்க பாருங்கள். உயர்கல்வி நிறுவனங்களிலிருந்து பட்டம் பெற்ற ஒருவர் தன் தேர்ந்தெடுத்த படித்த பாடத்தில் முழுமையான அறிவை பெற்றிருப்பார் எனவும் அவர் அறிவியல் மற்றும் வரலாற்று கண்ணோட்டம் கொண்டிருப்பார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா, இப்போ உயர்கல்வி நிறுவனங்களிலிருந்து பட்டம் பெற்றவர் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஏதாவது ஒரு சப்ஜெக்டை எடுத்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா டீப்பாக படித்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த ஆளுமையோடு வந்து பார்த்தீங்கன்னா விளங்குவார். அந்த விஷயத்தை பற்றி இவர்கிட்ட கேட்டால் தெரியும்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் கேட்குறோம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மகிட்ட சொல்லுவார். ஏன் அதை பற்றி அவர் வந்து பார்த்தீங்கன்னா கல்லூரிக்கு போய் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு வந்திருப்பார். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அறிவியல் அப்புறம் வரலாற்று கண்ணோட்டம் கொண்டிருப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இவங்களுக்கு தெரியும்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்ல. எக்ஸாம்பிள் சொல்லப்போனால், இப்போ உங்களுக்கு உடம்பு சரியில்லை, எந்த டாக்டர்கிட்ட போகலாம்? ஸோ இந்த டாக்டர்கிட்ட போகலாம்ப்பா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர்கிட்ட போகிறோம். கண்ணில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, ஐ ஸ்பெஷலிஸ்ட். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நரம்பு இருக்குது, நரம்பியல் நிபுணர், இருதய நோய் நிபுணர், இவங்ககிட்ட போனால் இவங்க நல்லா பண்ணுவாங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஒரே உடம்பு தான், அதுக்கு எம்பிபிஎஸ் படித்து டாக்டர்னு ஒருத்தர் இருப்பார். அவர்கிட்ட போகாமல் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் வந்திருக்காங்க இல்லைங்களா, அவங்ககிட்ட போகும் இல்லைங்களா. ஸோ அதை தான் சொல்கிறாங்க பாருங்கள். அதான் சொல்கிறாங்க இங்கே, உயர்கல்வி நிறுவனங்களில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு தேர்ந்தெடுத்து படித்த பாடத்தில் முழுமையான அறிவை பெற்றிருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ இந்த மாதிரி தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர்னு இருக்காங்க, பல் டாக்டர் இருக்காங்க, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருதயத்துக்கு இருக்காங்க, கிட்னிக்கு தனியாக இருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றுக்கும் தனியாக இருக்காங்க இல்லைங்களா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சிறந்து விளங்குவார். அவங்க போனோம் அப்படின்னா அவர் நம்ம காப்பாற்றுவார்ன்ற நம்பிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா போகிறோம் இல்லைங்களா. ஸோ அதை தான் சொல்கிறாங்க, அறிவியல் மற்றும் வரலாற்று கண்ணோட்டம் கொண்டிருப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. காலப்போக்கில் இந்தியாவில் கல்வி முறை எத்தகைய பரிணாம வளர்ச்சியுடன் உருப்பெற்றது என்பதை இந்த அத்தியாயத்தில் காணலாம். அதாவது என்னென்னா, இப்போது காலப்போக்கில் வந்து, அதாவது நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு இப்போது ஆங்கிலேயர்கள் கொடுத்த இந்த படிப்பு இருக்கு இல்லையா, அது வரத்துக்கு முன்னாடி குருகுல கல்வி இருந்தது, மடாலயங்கள் இருந்தது. அதுக்கு முன்னாடி இந்தியாவில் என்ன மாதிரியான கல்விகளை வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, அதில் இருந்து இப்போ வரைக்கும் எந்த மாதிரி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த லெசனில் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். பழங்கால இந்தியாவில் கல்வி. பழங்கால இந்தியாவில் அந்தணர் மற்றும் அரச குலத்தோரின் மகன்களுக்கு மட்டுமே கல்வி வழங்கப்பட்டது. அதாவது என்னென்னா, அந்தணர்கள், அதாவது பிராமணர்கள் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கும் அரச குடும்பத்தில் இருக்க மகள்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு மட்டும்தான் கல்வி வழங்கப்பட்டது. மற்ற யாருக்குமே கல்வி கிடையாது. இந்த ஜமீன்தார்கள், பண்ணையார்கள், இந்த மாதிரியான ஆட்கள் இருக்காங்க இல்லைங்களா, இவங்களுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா அது கிடையாது. ஒன்லி அந்தணர்கள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரச குலத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் எல்லா வித்தைகளும் கல்வியும் வந்து பார்த்திங்கன்னா கற்று தருவாங்க. நான் கற்றுக்கணும் அப்படின்னு யாராவது முன் வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு போடா அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுருவாங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் மகாபாரதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கர்ணனை எடுத்துக்கலாம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா போய் கேட்பார், எனக்கும் வந்து கல்வி கற்றுக் கொடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, நீ வந்து ஒரு சத்திரியனா அப்படின்னு கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவரை விரட்டி விட்டுருவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏகலைவன் இருப்பான் இல்லைங்களா, அவருக்கு வந்து கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. இருந்தாலும் தூரத்திலிருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அவர் எல்லா வித்தையும் கற்றுக்குவார். தூரத்திலிருந்தே இவன் இப்படி கற்றுக்கிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய கட்டவரலை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்க. குருதட்சணையாக கட்டவரலை கொடு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி தான். ஸோ அந்த காலம்ட்டு இல்லை, யுகத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிலை தான் வந்து பார்த்தீங்கன்னா நிலவிட்டு வந்துக்கிட்டு இருந்திருக்குது.
பழங்கால இந்தியாவில் அந்தனர் மற்றும் அரச குலத்தோரின் மகள்களுக்கு மட்டும்தான் கல்வி வழங்கப்பட்டது. மாணவர்களுக்கு ஆசிரமங்கள், துறவிகளின் வாழிடங்கள், வேத பாடல்கள் மனப்பாடம் செய்வதற்கு கற்பிக்கப்பட்டது. சரி, அப்படி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போய் கல்வி கற்கிறாங்க இல்லைங்களா, என்னென்ன கற்கிறாங்க, என்னென்ன கற்பிக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க பாருங்கள். மாணவர்களுக்கு ஆசிரமங்கள், துறவிகளுடைய வாழிடங்களில் வேத பாடல்கள் மனப்பாடம் செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கற்று தந்திருக்காங்க. மேலும் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சமஸ்கிருத இலக்கணம், உரைநடை, அப்புறம் செய்யுள் புனைதல், தர்க்க சாஸ்திரம், அப்புறம் பௌதீக மெய்யியல் போன்ற பாடங்களை வந்து பார்த்தீங்கன்னா கற்பிச்சிருக்காங்க. அப்புறம் சமஸ்கிருத இலக்கணத்தை பற்றி கற்றுருக்காங்க, உரைநடையை பற்றி கற்றுருக்காங்க, செய்யுள் புனைதல் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா செய்யுள் எழுதுறது அப்படிங்கிறத, அதாவது செய்யுள் ஏற்றுறாங்க இல்லைங்களா, ஸோ எப்படி ஏற்றுறது அப்படிங்கிறத பற்றி கற்றுக் கொடுத்துருக்காங்க. தர்க்க சாஸ்திரத்தை பற்றியும் பௌதிக மெய்யியல் போன்ற பாடங்களை பற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா கற்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சில மன்னர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கூட பாடல்கள் வந்து எழுதியிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு செய்யுள் எப்படி எழுதுறது அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பாடல்கள் எழுதுவாங்க. அவர்களின் பாடத்திட்டத்தில் வானியல், கணிதம், மருத்துவம், ஜோதிடம் ஆகியவையும் இடம்பெற்றுள்ளன. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியிலையோ ஏதாவது ஒரு இதுலேயோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மன்னரை பற்றி படிக்கும்போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா வானியலில் வந்து சிறந்து விளங்கினார், கணிதத்தில் சிறந்து விளங்கினார், மருத்துவம், ஜோதிடத்தில் கூட அவர் வந்து பார்த்தீங்கன்னா சிறந்து விளங்கினார். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வில்வித்தை, ஆடல், பாடல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிறந்து விளங்கினார் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த மன்னர்களை பற்றி படிக்கும்போது பார்த்தீங்கன்னா படிச்சிருப்பீங்க. ஏன் அப்படின்னா அந்த காலத்தில் வந்து அந்தணர்கள் அப்புறம் மன்னர்களுடைய குழந்தைகளுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா பாடமே சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதில் சிறந்து விளங்கியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்புறம் இத்தகைய கற்றல் கற்பித்தல் வழக்கு தான் குருகுல அமைப்பு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. சரி, குருகுல அமைப்பு என்றால் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா, இப்போ இந்த பேரா இருக்குது இல்லைங்களா, இந்த பேரா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதணும். ஸோ இதுக்கு பேர் தான் குருகுல அமைப்பு. பண்டைய தமிழ்நாட்டின் கற்றறிந்த பெண்கள் குறித்து சங்க இலக்கியங்களில் காண முடிகின்றது. அதாவது என்னென்னா, பண்டைய தமிழ்நாட்டில் கற்றறிந்த பெண்கள் குறித்து சங்க இலக்கியங்களில் காண முடியுதுன்னு சொல்கிறாங்க. யாரை சொல்கிறாங்கன்னா, சங்க காலத்தில் வாழ்ந்த பெண்பார் புலவர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்கள தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. சங்க காலத்தில் வாழ்ந்த பெண்பார் புலவர்கள் யார் யார் அப்படிங்கிறதுக்கு இதுக்கு முன்னாடி தனியாக ஒரு வீடியோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துக்கோங்க. சங்க காலத்தில் வாழ்ந்த கற்றறிந்த பெண்பார் புலவர்களில் ஆதிமந்தையார், ஔவையார் போன்று 40க்கும் மேற்பட்டோரை உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். தமிழ்நாட்டில் கற்றறிந்த பெண்கள் அப்படின்னு சொன்னான். தமிழ்நாட்டின் சிவகங்கை மாவட்டத்தின் கீழடியில் நடைபெற்ற அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்ட பனை ஓடுகளில் காணப்படும் எழுத்து வடிவ பொறிப்புகள் கிமு, அதாவது புதாண்டுக்கு முன் 6ஆம் நூற்றாண்டுக்கு முன்பே கீழடியில் வாழ்ந்த மக்களின் கல்வி மேம்பாட்டை வந்து பார்த்தீங்கன்னா நன்கு விளக்குகின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, கிமு 6ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சில மண் பானைகள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டெடுக்கப்பட்டிருக்கு, பனை ஓடுகள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டெடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து வடிவங்கள் பொறிப்புகள்லாம் இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, 6ஆம் நூற்றாண்டுக்கு முன்பே கீழடியில் வாழ்ந்த மக்களின் கல்வி மேம்பாட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. இங்கே பாருங்கள், கீழே இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க, பனையோடுகளில் காணப்படும் எழுத்துக்கள். கீழடி அகழ்வாய்வில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பனையோடுகள் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. ஸோ இங்கே பாருங்கள், சங்ககால பெண்பால் புலவர்களில் ஒருவர் ஔவையார், அவருடைய சிலை வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் இங்கே கொடுத்துருக்காங்க. சங்க காலத்தை சார்ந்த ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன். ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் அப்படின்னா ஆரியப்படையை தோற்கடித்த நெடுஞ்செழியன், அதுக்கு தான் வந்து ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா இது எழுதணும், ஆரியப்படை தோற்கடித்த நெடுஞ்செழியன் அப்படின்னு அர்த்தம். சங்க காலத்தை சார்ந்த ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் தான் எழுதிய புறநானூற்று பாடலில் 183வது பாடல், அதான் சொல்கிறாங்க, தான் எழுதிய புறநானூற்று பாடலில் கல்வியின் முக்கியத்துவத்தை பற்றி சொல்லியிருக்கார். அந்த 183வது பாடலில் கல்வியின் முக்கியத்துவத்தை பற்றி சொல்லியிருக்காரு. எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா, தனது பாடலில் அவர் ஏழ்மை நிலையில் இருப்பவரும் ஆசிரியர்களிடம் சென்று கற்க வேண்டும்னு சொல்கிறாரு. அதாவது என்னென்னா, ரொம்பவும் ஏழ்மை நிலையில் ரொம்பவும் ஒருமையில் இருக்கவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா போய் கல்வி கற்கணும் அப்படின்னு சொல்கிறாரு என்பதையும், கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கு பரிசில் வழங்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்துகிறார். அதாவது என்னென்னா, ஏழ்மை நிலையில் இருக்கிறவங்களும் ஆசிரியர்கள்ட்ட போய் கல்வி கற்க வேண்டும். அப்படி ஏழ்மை நிலையில் இருக்கிறவங்களுக்கு எந்த ஆசிரியர் கல்வி கற்பிக்கிறாரோ அந்த ஆசிரியருக்கு பரிசில் வழங்க வேண்டும் அப்படிங்கிறதையும் வந்து பார்த்தீங்கன்னா நெடுஞ்செழியன் வந்து வலியுறுத்தியிருக்காரு. மேலும் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த பாடலில் புறநானூற்று பாடலில் நெடுஞ்செழியன் என்ன சொல்கிறாரோ அதை தான் இங்கே சொல்லிட்டு இருக்காங்க. மேலும் அந்த பாடலில் அவர் என்ன சொல்கிறாருன்னா அப்படின்னா, தாயானவள், ஒரு குழந்தையின் தாய்
தாயானவள் தான் பெற்றெடுத்த குழந்தைகளில் கற்றறிந்த குழந்தையையே பெரிதும் ஆதரிப்பாள் என்றும் ஆள்பவர்களுக்கும் கற்றோரின் சொற்களுக்கே முக்கியத்துவம் கொடுத்து பின்பற்றுவர் என்றும் கூறுகிறார். அதாவது என்னன்னா, ஒரு அம்மா இருக்காங்க, அவங்களுக்கு 2 குழந்தை இருக்கு. அந்த 2 குழந்தையில ஒரு குழந்தை தான் வந்து படிக்குது, இன்னொரு குழந்தை படிக்க போக மாட்டேங்குது அப்படின்னா அந்த அம்மா யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிதும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படின்னா கற்றறிந்த குழந்தைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிதும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் ஆள்பவர்களும் கற்றோரின் சொற்களுக்கே முக்கியத்துவம் கொடுத்து பின்பற்றுவர் அப்படின்னு சொல்றாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டை ஆள்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஏதாவது ஒரு அறிவுரை தேவைப்படுது அப்படின்னா அங்கே ராஜகுரு அப்படின்னு ஒருத்தர் இருப்பார், அவர் கற்றறிந்திருப்பார். ஸோ அவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆள்பவர் அரசர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க அப்படிங்கிறது தான் இதில் சொல்கிறாரு. அதாவது ஆள்பவரும் கற்றோரின் சொற்களுக்கே முக்கியத்துவம் கொடுத்து பின்பற்றுவார் அப்படின்னு சொல்கிறாரு. மேலும் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மேல்தட்டு மக்கள் கற்று சிறந்தோர் கீழ்த்தட்டு மக்களாயினும் அவர் சொல்லுக்கு தலைவணங்குவர் எனவும் கல்வியின் பெருமையை பெரிதும் போற்றியுள்ளார் ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன். அதாவது என்னன்னா, அவங்க மேல்தட்டு மக்களாக கூட இருக்கட்டும், ஆனால் கல்வி கற்றவர்கள் கீழ்த்தட்டு மக்களாக இருந்தாலும் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலைவணங்குவர் அப்படின்னு கல்வியோடைய பெருமையை பெரிதும் போற்றி சொல்லியிருக்காரு ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன். ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் கல்வி பற்றி என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேள்வி கேட்டார் அப்படின்னா இதெல்லாம் வந்து எழுதணும். ஆரியப்படை நெடுஞ்செழியன் புறநானூற்று பாடலான 183வது பாடல வந்து பார்த்தீங்கன்னா கல்வியின் முக்கியத்துவத்தை பற்றி சொல்லியிருக்காரு. தனது பாடலில் ஏழ்மை நிலையில் இருக்கிறவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா போய் கல்வி கற்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஏழ்மை நிலையில் இருக்கிறவங்களுக்கு கல்வி கற்றுத்தர ஆசிரியர்களுக்கு பரிசில் வழங்க வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. அப்புறம் ஒரு தாயானவள் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே அவளுடைய கற்றறிந்த குழந்தைக்கு தான் பெரிதும் முக்கியத்துவம் கொடுப்பாள், பெரிதும் ஆதரிப்பாள் அப்படின்னும் ஆள்பவர்கள் அரசரே வந்து பார்த்தீங்கன்னா கற்றறிந்தவர்களுக்கு தான் தலைவணங்குவார் அப்படின்னும் மேல்தட்டு மக்கள் ஆயினும் கற்றறிந்தவர்கள் கீழ்த்தட்டு மக்களாக இருந்தாலுமே வந்து அவங்களுக்கு தலைவணங்குவாங்க அப்படின்னு கல்வியின் பெருமையை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. உபநிடதங்கள் வேதத்தின் மீதான நம்பிக்கையிலிருந்து முற்றிலுமாக மாறுபட்டிருந்ததை வெளிப்படுத்தின. உபநிடதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேதத்தின் மீதான நம்பிக்கையிலிருந்து முற்றிலுமாக மாறுபட்டிருந்தது. அப்படி உபநிடதங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா, உபனிஷத் அப்படின்ற சொல்லுக்கு ஒருவருக்கு அருகில் உட்காருதல் அப்படின்னு பொருள். இதை நோட் பண்ணிக்காக. உபனிஷத் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா ஒருவருக்கு அருகில் உட்காருதல் அப்படின்னா என்னென்னா, இது பொதுவாக காட்டினில் ஒரு முனிவரின் காலடியில் அமர்ந்து ரகசியமாக கற்றுக்கொண்ட வித்தைகளை குறிக்கிறது. உபனிஷத் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்னா ஒருவருக்கு அருகில் உட்காருதல் அப்படின்னு பொருள். அதுக்கு என்ன தெளிவான சொல்கிறாங்க அப்படின்னா, காட்டில் ஒரு முனிவருடைய காலடியில் உட்காந்து ரகசியமாக கற்றுக்கிட்ட வித்தைகளை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த உபநிடதங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தான் இது குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கடவுள்கள் சடங்குகள் ஆகியவற்றிலிருந்து முற்றிலுமாக விலகி மெய்ஞானம் பெறுதலை உபநிடதங்கள் வந்து பார்த்திங்கன்னா வலியுறுத்தின. அதாவது என்னென்னா, கடவுள் சடங்கு இதிலிருந்து முற்றிலுமாக விலகி மெய்ஞானம் பெறுதலை இந்த உபநிடதம் வலியுறுத்துது. இந்த வேதங்கள் மீதான நம்பிக்கையிலிருந்து உபநிடதங்கள் முற்றிலுமாக மாறுபட்டிருந்துன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ இந்த வேதங்கள் வந்து பார்த்திங்கன்னா முற்றிலுமாக கடவுள்கள் சடங்குகள் இதை பற்றி தான் வந்து பார்த்திங்கன்னா வேதங்களில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதிலிருந்து முற்றிலுமாக மாறுபட்டது அப்படின்னு என்ன, கடவுள் சடங்கு இதிலிருந்து முற்றிலுமாக விலகி மெய்ஞானம் பெறுதலை தான் இந்த உபநிடதங்கள் வந்து பார்த்திங்கன்னா வலியுறுத்துது. பிந்தைய வேத காலத்தில் நன்கு கற்றறிந்த ஆசிரியர்களின் குடியிருப்புகளிலோ அல்லது தனியார் இல்லங்களிலோ கல்வி கற்கும்படியாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இப்போ இருக்கிற மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸு தனியார் ஸ்கூல்ஸு ஸோ அந்த மாதிரி ஸ்கூல்ஸ் மாதிரிலாம் கிடையாது சரிங்களா. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நன்கு கற்றிருந்த ஆசிரியர்களுடைய குடியிருப்பு. இப்போ ஒருத்தர் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப் பண்ணி அந்த குருவோடைய வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சிடுவாங்க. அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆயக்கலை 64 எல்லாமே வந்து கற்றுக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு திரும்பி வந்துடும் ஒரு வயசில். ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. நன்கு கற்றறிந்த ஆசிரியர்களின் குடியிருப்புகளிலோ அல்லது தனியார் இல்லங்களிலோ கல்வி கற்கும்படியாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா பிந்தைய வேத காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருந்ததாக சொல்கிறாங்க. அப்புறம் பிரெஞ்சு பயணி பெர்னியர் அப்படிங்கிறவருடைய குறிப்பிலிருந்து, இந்த பெர்னியர் அப்படிங்கிறவர் யாருன்னு கேள்வி கேட்டாங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரெஞ்சு பயணி அப்படின்னு வந்து சொல்லணும். பிரெஞ்சு பயணி பெர்னியர் என்பவரின் குறிப்பிலிருந்து வாரணாசியில் பனாரஸ் காசி அப்படின்னு சொல்கிறாங்க. வாரணாசி அப்படின்னா பனாரஸ் அல்லது காசி
இந்த பிரெஞ்சு பயணி பெர்னியர் அப்படின்றவருடைய குறிப்பிலிருந்து வாரணாசியில் பின்பற்றப்பட்ட குருகுல முறையிலான கல்வி பற்றி அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த பிரெஞ்சு பயணி பெர்னியர் என்ன குறிப்பு வந்து சொல்லி வச்சிருக்காரு அப்படிங்கிறத நமக்கு பாருங்கள், என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். வாரணாசியில் பின்பற்றப்பட்ட குருகுல முறையிலான கல்வி பற்றி இவருடைய குறிப்பு மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது. பிரெஞ்சு பயணியான பெர்னியருடைய குறிப்பு மூலமாக. அவரது கூற்றுப்படி, பெர்னியருடைய கூற்றுப்படி, காசியில் கற்றறிந்த ஆசிரியர்கள் நகரின் பல பகுதிகளுக்கும் அனுப்பப்பட்டு பல தனியார் இல்லங்களிலும் குறிப்பாக பணக்கார வணிகர்களின் தோட்டங்களிலும் கற்பித்தலில் ஈடுபட்டிருந்தனர். அதாவது என்னென்னா, இப்போ ஒரு நாடுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நாட்டில் கற்றறிந்த ஆசிரியர்கள் எல்லாம் இருப்பாங்கள்ல, நிறைய பேர் இருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாட்டோடைய பல பகுதிகளுக்கு அனுப்பப்படுவாங்க. அப்படி அனுப்பப்பட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து கற்பிப்பாங்க அப்படின்னா, பல தனியார் இல்லங்களிலும். தனியார் இல்லங்கள் அப்படின்னா என்ன, ஒருத்தருடைய வீடு இருக்கும், இந்த வீட்டில் வந்து நாங்கள் இன்றைக்கி சொல்லித்தர போகிறோம்பா, இந்த தெருவில் இருக்கவங்க எல்லாம் இங்கே வந்து கற்றுக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருக்கலாம். பல தனியார் இல்லங்களிலும் குறிப்பாக பணக்கார வணிகர்களுடைய தோட்டங்கள் இருக்குது இல்லைங்களா, அந்த தோட்டங்களில் கற்பித்தலில் ஈடுபட்டாங்க ஆசிரியர்கள். இவர்களில் சிலருக்கு 4 சீடர்களும் மற்றவர்களுக்கு 6 அல்லது 7 சீடர்களும் புகழ்மிக்க ஆசிரியர்களுக்கு 12 சீடர்களும் இருந்தனர். அதாவது என்னென்னா, எக்ஸ்பீரியன்ஸ் அடிப்படையாக கொண்டுன்னு வச்சுக்கலாம் இதெல்லாம். இவர்களில் சிலருக்கு 4 சீடர்கள் என்ன, அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா வேலையை சேர்ந்தவராக இருப்பார். இப்போ தான் புதுசாக வேலையை சேர்ந்துருக்காரு, அவர்கிட்ட ஒரு 4 பேரை விடுங்க அப்படிம்பாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குப்பா, இன்னும் 2 ஆள் சேர்த்து அனுப்பு, ஒரு 6 இல்லைன்னா 7 பேர் அனுப்புங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு கிட்டத்தட்ட 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமே, அவர்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 10-12 பேர் அனுப்புங்க, அவர் வந்து சொல்லி தந்துருவார் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அதை தான் வந்து சொல்கிறாங்க. இவர்களில் சிலருக்கு 4 சீடர்களும் மற்றவர்களுக்கு 6 அல்லது 7 சீடர்களும் புகழ்மிக்க ஆசிரியர்களுக்கு 12 சீடர்களும் வந்து பார்த்தீங்கன்னா இருந்ததா சொல்லப்படுது. சரி, இப்படி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நாடுகளில் பல இடங்களுக்கு போய் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லித்தராங்க இல்லைங்களா ஆசிரியர்கள். அவங்க என்னென்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு பாருங்கள். இங்கு வேதங்கள், உபநிடதங்கள், தர்ம சாஸ்திரங்கள் மற்றும் காவியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கற்பிக்கப்பட்டது. சரி, இப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களுக்கு போய் தனியார் பள்ளிகள்லையோ தனியார் இல்லங்கள்லையோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வணிகர்களுடைய தோட்டங்கள்லையோ வந்து சொல்லி கொடுக்குறாங்க இல்லைங்களா. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது சம்பளம் ஏதாவது கொடுக்கணும் இல்லையா, அப்போ தான் அவங்களுக்கும் கொஞ்சம் அவங்களுடைய குடும்பத்தையும் அவங்க பராமரிக்க முடியும். ஸோ இவங்களுக்கு சம்பளமாக என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பாருங்கள். இந்த ஆசிரியர்கள் தங்கள் வாழ்வாதாரத்திற்கென குரு தட்சணையாக குறைந்த அளவிலான கட்டணத்தை பெற்றுக்கொண்டோ அல்லது சமூகத்தில் அன்று வழக்கத்தில் இருந்த பரிசு பொருள்களை பெற்றுக்கொண்டோ கற்பித்தனர்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, ஒரு குறைந்த அளவிலான குரு தட்சணை கொடுப்பாங்க. சரிங்களா. ஸோ அப்போல்லாம் வாத்தியாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாவம் தானே, அதனால் புதுசாக வந்து தொழிலுக்கு வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைந்த அளவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா குரு தட்சணை கொடுப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வழக்கத்தில் என்ன பரிசு போனால் இந்த பரிசு நமக்கு கொடுப்பாங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த பரிசு பொருளை வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க. இல்லை அப்படின்னா சில ஆசிரியருடைய வீட்டிற்கு தேவையானவற்றை வழங்குவதும் ஆசிரியருக்கு கட்டணமின்றி உணவளிப்பதும் நடைமுறையில் வந்து பார்த்திங்கன்னா இருந்தது. அதாவது என்னென்னா, இப்போ கல்யாணமாகாத ஒரு ஆசிரியர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு இவங்களே சாப்பாடு போட்டால் போதும். இப்போ ஒரு கல்யாணமான ஆசிரியர் இருக்கார், அவருக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வீட்டிற்கு தேவையான அந்த மளிகை சாமான் பொருள் இருக்குது இல்லைங்களா, அதை கொடுத்துருவாங்க. அவங்க வீட்டுக்கு போய் வந்து பார்த்திங்கன்னா அவங்க குடும்பத்தில் சமைச்சு அவங்க குடும்பம் சாப்பிட்டுக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருந்ததாக சொல்லப்படுது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேத காலங்கள் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு முன்னாடி வேதங்காலங்களுக்கு முன்னாடி பிந்தைய வேத காலங்களில் கல்வி வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருந்தது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. மடாலயங்களில் கல்வி. கிமு அதாவது பொதாண்டுக்கு முன் 6ஆம் நூற்றாண்டில் தோன்றிய மிகச்சிறந்த மத சீர்திருத்தவாதிகளான மகாவீரர், புத்தர், கோசலர் ஆகியோர், அதாவது இவங்களை நோட் பண்ணிக்கோங்க, இவங்க வந்து 6ஆம் நூற்றாண்டில் தோன்றிய மிகச்சிறந்த மத சீர்திருத்தவாதிகள். 6ஆம் நூற்றாண்டில் அதாவது கிமு பொதாண்டுக்கு முன் 6ஆம் நூற்றாண்டில் தோன்றிய மிகச்சிறந்த மத சீர்திருத்தவாதிகள் யாருன்னு கேள்வி கேட்டாங்கன்னா மகாவீரர், புத்தர், கோசலர், இவங்க 3 பேருமே. இந்த மகாவீரர், புத்தர், கோசலர் ஆகியோர் வேதங்களின் மேலாதிக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா நிராகரித்தாங்க. என்னென்னா, வேதங்களை வந்து பார்த்தீங்கன்னா கடவுள்கள் சடங்குகளை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும். அதனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேதங்களுடைய மேலாதிக்கத்தை நிராகரித்தாங்க. யாருன்னா மகாவீரர், புத்தர், கோசலர், இவங்க 3 பேருமே. அதனைத் தொடர்ந்து ஏராளமான சமய பிரிவுகள் தோன்றினாலும் அவற்றில் சமணமும் பௌத்தமும் மட்டுமே நவீன காலம் வரை நிலைத்திருக்கின்றன. அதாவது என்னென்னா, நிறைய சமய பிரிவுகள் தோன்றினாலும் எந்த சமய பிரிவு நீண்ட காலம் நவீன காலம் வரைக்கும் நிலைத்திருந்தது அப்படின்னா சமண மதமும் பௌத்த மதமும் தான் வந்து பார்த்திங்கன்னா நிலைத்திருந்தது. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சமண பௌத்த மடாலயங்கள் தங்களது
துறவிகளுக்கு கல்வி கற்பித்தும் பயிற்சி அளித்தும் வந்தன. அதாவது என்னென்னா, இப்போ நம்ம மடாலயங்களின் கல்வியை பற்றி தான் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ சௌன பௌத்த மடாலயங்கள் தங்களது துறவிகளுக்கு கல்வி கற்பித்தும் பயிற்சி அளித்தும் வந்தன. ஸோ இந்த மடாலயங்கள் அப்படிங்கிறது அந்த சமண பௌத்த மதங்கள் இருக்குங்க இல்லைங்களா? ஸோ இவங்க ஏற்படுத்தினது இந்த மடாலயங்கள். சௌன பௌத்த மடாலயங்கள் தங்களது துறவிகளுக்கு கல்வி கற்பித்தும் பயிற்சி அளித்தும் வந்தன. இங்கு கல்வி பயில வரும் மாணவர்கள் தங்களது கல்வி பயிலும் காலம் முடியும் வரை அங்கேயே தங்கி கற்றனர். என்னென்னா, அதான் சொன்னல முன்னாடியே, இப்போ ஒரு பையன் இருக்கான் அப்படின்னா அவனுக்கு வந்து கல்வி கற்கணுமா அப்படின்னு சொல்லி அப்படின்னா அவனை பொட்டி படுக்கையெல்லாம் கட்டி அவனை வந்து பார்த்திங்கன்னா குரு கூடயே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஆசிரமத்துக்கும் மடாலயத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா அனுப்பிச்சுடுவாங்க. அவன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கல்விகள்லாம் கற்றுட்டு ஆயாக்கலை 64 சொல்லியிருப்பேன். ஸோ அதெல்லாம் கற்றுட்டு வந்து பார்த்திங்கன்னா திரும்பி வீட்டுக்கு வருவான். அதான் இங்கே கல்வி பயில வரும் மாணவர்கள் தங்களது கல்வி பயிலும் காலம் முடியும் வரை அங்கேயே தங்கி கற்றனர். இப்போல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போலாம் ஸ்கூலுக்கு ஹாஸ்டலில் அனுப்புனா ஒரு வாரத்திலே திருப்பி வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு அழுது வீட்டுக்கு ஓடியாந்துடுறாங்க இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் நடக்குது. வாரம் வீட்டுக்கு வந்துடுறாங்க, இல்லை 2 நாளைக்கு ஒரு தடவை வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. சமணர்களின் சமய இலக்கியங்கள் அர்த்த மகதி மொழியிலும் பாலி மொழியிலும் இருந்தன. சமணர்களுடைய சமய இலக்கியங்கள் எந்த மொழியில் வந்து இருந்தன அப்படின்னா அர்த்த மகதி மொழியிலையும் பாலி மொழியிலையும் இருந்தது. இதை நோட் பண்ணிக்கோங்க. சமணர்களின் சமய இலக்கியங்கள் எந்த மொழியில் இருந்தன அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா தமிழ் மொழின்னு தயவுசெய்து எழுதிடாதீங்க, தப்பு. அர்த்த மகதி மொழியிலும் பாலி மொழியிலும் இருந்தன. அப்புறம் தென்னிந்தியாவில் மதுரைக்கு அருகிலும் காஞ்சிபுரத்திலும் கர்நாடகாவில் சரவண பெலகுலா என்னும் இடத்திலும் மத போதனைகளுக்கான மையங்களை வந்து சமணர்கள் நிறுவனாங்க. ஸோ மத போதனைகளுக்கான மையங்களை சமணர்கள் தென்னிந்தியாவில் எங்கெங்கு நிறுவினர் அப்படின்னு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா மதுரைக்கு அருகில் உள்ள காஞ்சிபுரத்துலேயும் கர்நாடகாவில் வந்து பார்த்திங்கன்னா சரவண பெலகுலாவிலையும் வந்து பார்த்திங்கன்னா நிறுவியிருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா தமிழ் சொல்லான பள்ளி என்பது கல்வி கற்பிக்கும் சமண மடாலயங்களை குறித்தன. என்ன அப்படின்னா, இப்போ பள்ளி அப்படின்னு சொன்னால் என்னென்ன அர்த்தம்னா கல்வி கற்பிக்கும் இடத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் சொல் பள்ளி அப்படிங்கிறது. தமிழ் சொல்லான பள்ளி என்பது கல்வி கற்பிக்கும் சமண மடாலயங்களை குறித்தன. இதை நோட் பண்ணிக்கோங்க. பள்ளி என்பது எதை வந்து குறித்தன அப்படின்னு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா சமண மடாலயங்களை வந்து பார்த்தீங்கன்னா குறித்தன. கல்வி கற்பிக்கும் சமண மடாலயங்களை வந்து குறித்தன. தமிழ் இலக்கியத்திற்கு சமணர்கள் ஆற்றிய பணிகள் அளப்பறையவை. அதாவது என்னென்னா, சமணர்கள் வந்து அவங்களுடைய இலக்கியங்கள் வந்து எந்த மொழியில் இருந்துன்னா அர்த்த மகதி மொழியிலையும் பாலி மொழியிலையும் இருந்தது. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் இலக்கியத்திற்கு சமணர்கள் ஆற்றிய பணி அளப்பரியவை அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்பவும் பெரிய தொண்டு வந்து பணிகள் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சுருக்காங்க. அவைகளுள் பெரிதும் போற்றப்படுபவை திருக்குறள் மற்றும் நாலடியார் ஆகியன. இவங்க வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மொழிக்கு வந்து பார்த்திங்கன்னா அளப்பரிய சேவை வந்து பார்த்திங்கன்னா செஞ்சுருக்காங்க. அதில் ரொம்பவும் பெரிதும் போற்றப்படக்கூடியவை வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள் மற்றும் நாலடியாருக்கு வந்து சேவை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் சரி, இதை நோட் பண்ணிக்கோங்க. சமணர்கள் தமிழ் இலக்கியத்திற்கு பெரும் சேவை வந்து செஞ்சுருக்காங்க. அதில் பெரிதும் போற்றப்படும் நூல்கள் எது அப்படின்னா திருக்குறள் அப்புறம் நாலடியார். இதை நோட் பண்ணிக்கோங்க. பழங்காலத்தைய பாரம்பரிய கல்வி மையங்களுக்கு மாறாக சமண பௌத்த கல்வி மையங்கள் பல்கலைக்கழகங்களை போன்ற பெரிய வளாகங்களில் கல்வியை வழங்கின. அதாவது பழங்காலத்தைய பாரம்பரிய கல்வி மையங்களுக்கு மாறாக அப்படின்னா என்ன அர்த்தம்னா தனியார் இல்லங்கள், அப்புறம் வணிகர்கள் இருக்காங்க இல்லைங்களா, வணிகர்களுடைய தோட்டங்கள், மரத்தடி, ஸோ இந்த மாதிரியான இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பழங்கால பாரம்பரிய கல்வி மையங்களாக விளங்குச்சு இதெல்லாம். ஸோ அதுக்கு மாறாக என்ன பண்ணாங்க அப்படின்னா சமண பௌத்த கல்வி மையங்கள் அப்புறம் பல்கலைக்கழகங்கள் மாதிரியான பெரிய வளாகங்களில் வந்து பார்த்திங்கன்னா கல்வி வழங்கப்பட்டது. பீகாரில் சிறந்த பௌத்த கல்வி மையமாக திகழ்ந்த நாலந்தா பல்கலைக்கழகம் கல்வி பயில்வதற்கென சீனா மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் பல பகுதிகளிலிருந்து வரும் மாணவர்களை வந்து பார்த்திங்கன்னா ஈர்த்தது. அதாவது என்னென்னா, நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளில் இருந்தும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பீகாரில் இருக்கிற நாலந்தா பல்கலைக்கழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா படிச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஆசிரியருக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 பேர் 6 பேர் 12 பேர் அப்படின்னு தான் வந்து பார்த்திங்கன்னா இருந்தது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னா இந்த சமண பௌத்த கல்வி மையங்கள்லாம் வந்த பிறகு ஒரு பல்கலைக்கழகங்கள் ரேஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்துருக்கு. பீகாரில் சிறந்த பௌத்த கல்வி மையமாக திகழ்ந்த நாலந்தா பல்கலைக்கழகம் கல்வி பயில்வதற்கென சீனா அப்புறம் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் பல பகுதிகளிலிருந்து வரும் மாணவர்களை வந்து பார்த்திங்கன்னா ஈர்த்தது. இங்கு பயின்ற மாணவர்கள் புத்தரின் கோட்பாடுகளை தங்கள் நாடுகளுக்கு கொண்டு சென்றனர். அதாவது என்னென்னா வெளிநாடுகள்லேருந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா கல்வி பயில வராங்க.
சரி, அந்த பல்கலைக்கழகத்தை நிறுவனவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த சமண பௌத்த மதத்தவர் தான் இல்லைங்களா. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கே பயின்ற மாணவர்கள் புத்தருடைய கோட்பாடை கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க. அவங்களுடைய மத போதகர்கள் அப்படின்னா அவங்களுடைய மதத்தை பற்றி கண்டிப்பாக சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா. அதான் சொல்கிறாங்க, இங்கே பயின்ற மாணவர்கள் புத்தரின் கோட்பாடுகளை தங்கள் நாடுகளுக்கு கொண்டு சென்றனர் அப்படின்னு. இதேபோல் கிபி புதாண்டுக்கு பிறகு 8ஆம் நூற்றாண்டில் வங்காளத்தில் பாலர் வம்சத்தின் அரசர் தர்மபாலர் விக்ரமசீல பல்கலைக்கழகத்தை நிறுவி புத்தரின் கோட்பாடுகளை பரவச் செய்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, இதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் நூற்றாண்டில் வங்காள தேசத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாலர் வம்சத்தின் அரசர் தர்மபாலர் வந்து பார்த்திங்கன்னா விக்ரமசீல பல்கலைக்கழகத்தை நிறுவினார். விக்ரமசீல பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா, தர்மபாலர் வந்து பார்த்திங்கன்னா நிறுவியிருக்காரு. இது எங்கே இருக்குது அப்படின்னா வங்காளத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இதில் வந்து எதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நிறுவியிருக்காங்க அப்படின்னா, புத்தரின் கோட்பாடுகளை வந்து பரவ செய்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா தர்மபாலர் விக்ரமசீல பல்கலைக்கழகத்தை வந்து பார்த்திங்கன்னா நிறுவியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இவர் புத்தரின் கோட்பாடை வந்து பார்த்திங்கன்னா பரவ செஞ்சுருக்காரு. அப்புறம் காஞ்சிபுரத்தில் நாலந்தா பல்கலைக்கழகத்திற்கு இணையான புகழ்பெற்ற பல கல்வி நிலையங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறுவப்பட்டிருந்தது. அப்படின்னா அதாவது முதலாம் நரசிம்ம பல்லவரின் ஆட்சி காலத்தில் சீனாவை சார்ந்த புத்த துறவி யுவாங் சுவாங் காஞ்சிபுரத்திற்கு வருகை தந்திருந்தார். ஏன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா கல்வி மையங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருந்திருக்கு. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா யுவாங் சுவாங் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்துக்கு வந்து வருகை தந்திருக்காரு. அதான் காஞ்சிபுரத்தில் நாலந்தா பல்கலைக்கழகத்திற்கு இணையான புகழ்பெற்ற பல கல்வி நிலையங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறுவப்பட்டிருந்திருக்கு. முதலாம் நரசிம்ம பல்லவரின் ஆட்சி காலத்தில் சீனாவை சார்ந்த புத்த துறவி யுவாங் சுவாங் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்திற்கு வருகை தந்திருக்காரு. சீனா துறவியான யுவாங் சுவாங் காஞ்சிபுரத்திற்கு யாருடைய ஆட்சி காலத்தில் வந்து வருகை தந்தார்னு கேள்வி கேட்டாங்கன்னா, முதலாம் நரசிம்ம பல்லவனுடைய ஆட்சி காலத்தில் தான் வருகை தந்திருக்காரு. இங்கே வந்து பாருங்கள், இந்த படத்தில் இருக்குது பாருங்கள், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நாலந்தா பல்கலைக்கழகம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா பழங்கால ஓலைச்சுவடை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு போட்டு பாக்ஸ் பண்ணி ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன தகவல் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். கிபி புதாண்டுக்கு பிறகு 7ஆம் நூற்றாண்டில் யுவாங் சுவாங் நாலந்தாவிற்கு வருகை தந்தபோது அங்கு மாணவர்கள் வேதங்களோடு நுண்கலைகள், மருத்துவம், கணிதம், வானியல், அரசியல் மற்றும் போர்க்கலை ஆகியவற்றில் பயிற்சியும் பெற்றனர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ இந்த படத்தில் இருக்கார் பாருங்கள், இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா யுவாங் சுவாங்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா செலவு வச்சுருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு தெரியுமான்னு போட்டு கொடுத்துருக்காங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா கிபி 7ஆம் நூற்றாண்டில் முதலாம் நரசிம்ம பல்லவனுடைய ஆட்சி காலத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து வருகை தந்திருக்கார். காஞ்சிபுரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வருகை தந்திருக்கார். அப்படி அங்கே வருகை தந்தபோது மாணவர்கள் வேதங்களோடு நுண்கலைகள், மருத்துவம், கணிதம், வானியல், அரசியல் மற்றும் போர்க்கலை ஆகியவற்றில் பயிற்சி பெற்றுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத யுவாங் சுவாங் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறாரு. நாலந்தா அகழாய்வு தளத்தை யுனெஸ்கோ வந்து பார்த்திங்கன்னா 2009ஆம் ஆண்டு உலக பாரம்பரிய சின்னங்களில் ஒன்றாக அறிவித்தது. நாலந்தா பல்கலைக்கழகம் எப்பொழுது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னங்களில் ஒன்றாக அறிவித்தது அப்படின்னா 2009ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்கிறாங்க. இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த படத்தில் இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா யுவாங் சுவாங். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பு வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்காரு. 7ஆம் நூற்றாண்டில் யுவாங் சுவாங் நாலந்தாவிற்கு வருகை தந்தபோது அங்கு மாணவர்கள் வேதங்களோட நுண்கலைகள், மருத்துவம், கணிதம் ஆகியவற்றில் அரசியல் போன்ற கலைகளில் வந்து பார்த்திங்கன்னா பயிற்சி பெற்றுட்ருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா யுவாங் சுவாங் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பு எடுத்திருக்காரு. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாலந்தா பல்கலைக்கழகம் வந்து பார்த்திங்கன்னா யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னங்களில் ஒன்றாக 2009ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. இடைக்கால இந்தியாவில் கல்வி. இடைக்காலத்தில் முறையான கல்வியை வழங்கும் இடமாக கோவில்கள் செயல்பட்டன. இதை நோட் பண்ணிக்கோங்க. இடைக்கால இந்தியாவில் முறையான கல்வியை வழங்கும் இடமாக எவை செயல்பட்டன அப்படின்னா கோவில்கள் வந்து பார்த்திங்கன்னா செயல்பட்டன. சிறிய கிராமங்களில் கோவில் அர்ச்சகரே மாணவர்களுக்கு கல்வி கற்பித்தார். அதாவது இந்த சின்ன சின்ன கிராமங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவில் அர்ச்சகர்களே வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு பாடம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மிகவும் மேம்பட்ட நிலையில் உயர்கல்வி கற்பிக்கும் கல்லூரிகள் பெரிய கோவில்களுடன் இணைக்கப்பட்டிருந்தன. அதாவது என்னென்னா இந்த உயர்கல்வி கற்பிக்கும் கல்லூரிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோயில்களோடு இணைக்கப்பட்டன. ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து ஒரு கட்டடம் வந்து கட்டிகிட்டு இருக்க முடியாது. அதனால் கோவில்லே வந்து பார்த்திங்கன்னா இடம் இருக்குது இல்லைங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கோவில்லே வந்து பாடம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிருங்க, கல்வி கற்க ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டாங்க. இடைக்கால இந்தியாவில் மடங்கள் அல்லது மடாலயங்கள் கல்வி கற்பிக்கும் இடமாக திகழ்ந்தன. இடைக்கால இந்தியாவில் கல்வி கற்பிக்கும் இடமாக திகழ்ந்தவை எவை அப்படின்னா மடங்கள் அல்லது மடாலயங்கள். இதான் நோட் பண்ணிக்கோங்க. சைவ மற்றும் வைணவ மடங்கள்
அரசர்களிடமிருந்து நன்கொடைகள் பெற்று செயல்பட்டன. இந்த சைவம் வைணவம் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, இதெல்லாம் சேர்த்து தான் ஹிந்துஸ் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்குனாங்க இல்லைங்களா. இந்த சைவம் மற்றும் வைணவ மடங்கள் வந்து பார்த்திங்கன்னா அரசர்கள்ட்ட இருந்து வந்து பார்த்திங்கன்னா நன்கொடை வாங்கி செயல்பட்டது. ஏன்னா சொல்லிக் கொடுக்குற அவங்க ஆசிரியர்களாக இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு சம்பளம் வேணும்ல, அதுக்கான சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா அரசர்கள் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இவை சைவ சமயம், வைணவ சமயம், தற்காப்பு கலைகள், இசை மற்றும் ஓவியம் போன்றவற்றை கற்பிப்பதை நோக்கமாக கொண்டிருந்தன. இந்த சைவம் அப்புறம் வைணவ மடங்கள் இருக்குது இல்லைங்களா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எதை வந்து கற்பிக்கிறத நோக்கமாக கொண்டிருந்தது அப்படின்னா சைவ சமயத்தை பற்றியும், வைணவ சமயம், தற்காப்பு கலைகள், இசை அப்புறம் ஓவியம் இது எல்லாத்தையும் கற்பிப்பதை வந்து பார்த்திங்கன்னா நோக்கமாக கொண்டிருந்தது சைவ வைணவ மடங்கள். இன்றளவும் செயல்படுகின்ற இத்தகைய மடங்களுள் ஒன்றான 14ஆம் நூற்றாண்டில் நிறுவப்பட்ட திருவாவடுதுறை சைவ மடத்தில்தான் தமிழறிஞர் உவே சாமிநாதர் கல்வி பயின்றார். தமிழறிஞர் உவே சாமிநாதர் எங்கு கல்வி பயின்றார் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா 14ஆம் நூற்றாண்டில் நிறுவப்பட்ட திருவாவடுதுறை சைவ மடத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழறிஞர் உவே சாமிநாதர் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி பயின்றார். சரிங்களா. ஸோ இன்றளவும் செயல்படுகின்ற இத்தகைய மடங்களுள் ஒன்றான 14ஆம் நூற்றாண்டில் நிறுவப்பட்ட திருவாவடுதுறை சைவ மடம். தொழில்நுட்ப கல்வியை வழங்குதல் தொழில்நுட்ப கூட்டுறவு அமைப்பிடமே இருந்தது. அதாவது என்னென்னா இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா சைவ சமயம், வைணவ சமயம், அப்புறம் தற்காப்பு கலைகள், இசை, ஓவியம், ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா கற்றுக் கொடுக்குறாங்க. சரிங்களா. ஆனால் இன்னொன்று தொழில்நுட்ப கல்வி, தொழிற்கல்வி அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தொழில்நுட்ப கூட்டுறவு அமைப்பிடம் மட்டும்தான் இருந்தது. அதை பற்றி பார்க்கலாம். இந்த தொழிற்கல்வி அப்படின்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னா சுரங்கம், உலோகவியல், நெசவு, சாயமேற்றுதல், தச்சு வேலை பற்றிய அறிவு அந்தந்த கைவினைஞர்கள் கூட்டமைப்பின் கட்டுப்பாட்டிலேயே இருந்தன. ஏன்னா இந்த விஷயங்கள்லாம் அந்த வேலை செய்கிறாங்க இல்லைங்களா, ஸோ அவங்களுக்கு தானே தெரியும். அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்தது. கைவினைஞர்களின் மகன்கள் தங்களது பரம்பரை தொழிலேயே பயிற்சி செய்தனர். அதாவது இந்த சுரங்கம், உலோகவியல், நெசவு, சாயமேற்றுதல், தச்சு வேலை இந்த செய்கிற இவங்க மகன்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க அவங்க அப்பா என்ன வேலை செய்கிறாங்களோ அந்த வேலையை வந்து பார்த்திங்கன்னா கற்றுக்கிட்டு பயிற்சி பெற இருந்தாங்க. இந்த தொழில்நுட்ப கூட்டமைப்புகளுக்கும் கல்வி மையங்களுக்கும் இடையே எத்தகைய அறிவு தொழில்நுட்ப பரிமாற்றமும் நடைபெறாமல் தனித்தனியாகவே செயல்பட்டன. அதாவது என்னென்னா இந்த தொழில்நுட்ப கூட்டமைப்புனா என்ன, சுரங்கம், உலோகவியல், நெசவு, சாயமேற்றுதல், தச்சு வேலை இதை வந்து பார்த்திங்கன்னா கற்றுக்கிறவங்க. இன்னொன்று என்னது அப்படின்னா தற்காப்பு கலைகள், இசை, ஓவியம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில நூல்களை வந்து பார்த்திங்கன்னா கற்றுக்குவாங்க, செயலீட்டுறதை கற்றுக்குவாங்க இல்லையா. ஸோ அந்த மடங்கள், ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பரிமாற்றமும் நடைபெறாமல் தனித்தனியாக தான் செயல்பட்டது. தச்சு வேலை கற்றுக்கிறவங்க தனியாக கற்றுக்குவாங்க, அது கல்வியை பற்றி கற்றுக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா தனியாக கற்றுக்குவாங்க. இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் எந்த ஒரு பரிமாற்றமுமே கிடையாது. இவங்களுக்கு தெரிந்தது அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரிந்தது வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு தெரியாதது, அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா செயல்பட்டுக்கிட்டு இருந்தது. சுல்தானிய மற்றும் முகலாயர் ஆட்சியின் போது உயர்நிலை மற்றும் ஆளும் வகுப்பினருக்கு மட்டுமே கல்வி வழங்கிய சமஸ்கிருத பள்ளிகளை போலல்லாமல் இஸ்லாமிய பள்ளிகள் எத்தகைய தடையுமின்றி அனைவருக்குமானதாக செயல்பட்டன. இந்த இஸ்லாமிய பள்ளிகளை வந்து பார்த்திங்கன்னா மக்தாப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ்லாமிய பள்ளிகளை என்னன்னு சொல்லுவாங்கன்னா மக்தாப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை மக்தாப்புகள்னால் என்னன்னு கேள்வி கேட்டாங்கன்னா இஸ்லாமிய பள்ளிகள் அப்படின்னு எழுதணும். இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த சுல்தானிய அப்புறம் முகலாயர் ஆட்சியின் போது உயர்நிலை அப்புறம் ஆளும் வகுப்பினருக்கு மட்டுமே கல்வி வழங்கிய சமஸ்கிருத பள்ளிகளை போலல்லாமல் இஸ்லாமிய பள்ளிகள் எத்தகைய தடையுமின்றி அனைவருக்குமானதாக வந்து பார்த்திங்கன்னா செயல்படுது. சரிங்களா. ஸோ இந்த சமஸ்கிருத பள்ளிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்தணர்களுக்கும் அரசர்களுடைய மகள்களுக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா கல்வி அப்படின்னு இருந்தது. ஆனால் இஸ்லாமிய பள்ளிகள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே எந்த ஒரு தடையும் இல்லாமல் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே கல்வி கற்றுத்தரப்பட்டது. இங்கு மாணவர்கள் குரானின் சில பகுதிகளை, இந்த மக்தாப்கள் இஸ்லாமிய பள்ளிகளில் மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா குரானின் சில பகுதிகளை மனப்பாடம் செய்ததோடு வட்டார மொழிகள் மற்றும் பாரசீக மொழிகளையும் வந்து பார்த்திங்கன்னா கற்றறிந்தாங்க. குரானுடைய சில பகுதிகளை மனப்பாடம் செஞ்சதோட வட்டார மொழிகள் அப்புறம் பாரசீக மொழிகளையும் வந்து பார்த்திங்கன்னா கற்றுக்கிட்டாங்க அங்கே இஸ்லாமிய பள்ளிகளில் பயின்ற மாணவர்கள். மதராசாக்களில் தொலைதூரத்தில் இருந்து கல்வி கற்க வரும் ஒவ்வொரு ஏழை மாணவரும் தனது வாழ்க்கைக்கான தேவைகளை கல்வி நிலையத்திற்கு அருகில் வசித்த இறை நம்பிக்கையுள்ள ஏதாவது ஒரு குடும்பத்திடமிருந்து பெற முடிந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மதராசாக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அது என்னென்னா அரபி உயர்கல்வி நிறுவனங்களை தான் மதராசாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மதராசாக்கள் அப்படின்னா என்னென்னா அரபி உயர்கல்வி நிறுவனம், அதை தான் மதராசாக்கள்னு சொல்லுவாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க.
மதராசாக்களில் தொலைதூரத்தில் இருந்து கல்வி கற்க வரும் ஒவ்வொரு ஏழை மாணவர்களுக்கும் அவங்களுடைய வாழ்க்கைக்கான தேவைகள் இருக்குது இல்லைங்களா, உணவு, உடை, உறைவிடம் இருக்குது இல்லைங்களா. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த தேவைகளை வந்து பார்த்திங்கன்னா கல்வி நிலையங்களுக்கு அருகில் வசித்த இறை நம்பிக்கையுள்ள ஏதாவது ஒரு குடும்பத்தினமிருந்து அவங்களால வந்து பார்த்திங்கன்னா பெற முடிந்தது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏழை மாணவர்கள் கல்வி கற்கிறதுக்காக ஒரு தொலை தூரத்துலேருந்து வராங்க. அவங்களுக்கு தங்குறதுக்கு இடம், சாப்பாடு இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா. அது வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கு அருகில் இருக்கிற இறை நம்பிக்கையுள்ள ஏதாவது ஒரு குடும்பத்தில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பெற முடிந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. மதராசாக்கள் இறையியல் கற்பிக்கும் பள்ளியாகவும் சட்டப்பள்ளியாகவும் செயல்பட்டது. இந்த மதராசாக்கள் எப்படி செயல்பட்டது அப்படின்னா இறையியல் கற்பிக்கும் பள்ளியாகவும் சட்டப்பள்ளியாகவும் செயல்பட்டது இந்த மதராசாக்கள். இதை நோட் பண்ணிக்கோங்க. மதராசாக்கள் என்னத்தை வந்து கற்பித்தாங்க அப்படின்னா இறையியல் கற்பிக்கும் பள்ளியாகவும் சட்டப்பள்ளியாகவும் செயல்பட்டது. இங்கு பாடத்திட்டமானது குரான் மற்றும் முகமது நபியின் போதனைகளை மையமாக கொண்டு அமைந்திருந்தது. அதாவது அங்கே பாடத்திட்டம் எப்படி இருந்ததுன்னா குரான் ஒரு பாடத்திட்டமாக இருந்தது. அப்புறம் முகமது நபியோடைய போதனைகள், முகமது நபியோடைய போதனைகள் என்னென்னு சொல்கிறாங்கன்னா ஹதீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹதீஸ் அப்படின்னா என்னென்னா முகமது நபியின் போதனைகள் அப்படின்னு சொல்லணும். அப்புறம் மேலும் மாணவர்களுக்கு அரபு இலக்கணம், இலக்கியம், கணிதம், அப்புறம் கணக்கு, பதிவியல், தர்க்க சாஸ்திரம் ஆகியவையும் கற்பிக்கப்பட்டன. இஸ்லாமிய பள்ளிகளில் என்னென்ன கற்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். இறையியல் கற்பிக்கும் பள்ளியாகவும் சட்டப்பள்ளியாகவும் செயல்பட்டது. அப்புறம் குரானை வந்து பார்த்திங்கன்னா கற்பிக்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் முகமது நபியோடைய போதனைகள், ஹதீஸை வந்து பார்த்திங்கன்னா போதனைகள், ஹதீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க முகமது நபியோடைய போதனைகளை, அதுவும் கற்பிக்கும் மையமாக அமைந்திருந்தது. அப்புறம் வேறு என்னென்ன கற்பித்து கொடுத்தாங்க அப்படின்னா அரபு இலக்கணம், இலக்கியம், கணிதம், கணக்கு, பதிவியல், தர்க்க சாஸ்திரம் இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாமிய பள்ளிகளில் வந்து பார்த்திங்கன்னா கற்றுக் கொடுத்தாங்க. இஸ்லாமிய பள்ளிகளை வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு சொல்கிறாங்கன்னா மக்தாப்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க. உயர்கல்வி கற்கும் நிறுவனங்களை வந்து பார்த்திங்கன்னா மதராசாக்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. முகமது நபியுடைய போதனைகளை ஹதீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கீழே வந்து பாருங்கள், இங்கே ஒரு படம் கொடுத்துருக்காங்க. இது என்ன பில்டிங் அப்படின்னா அந்த மதராசான்னு சொல்கிறோம் இல்லையா, உயர்கல்வி கற்கும் அந்த மையங்களை, அதை வந்து மதராசான்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மதராசா பில்டிங். ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி மற்றும் நவீன கல்வியின் தொடக்கம். அதாவது இந்தியாவில் நவீன கல்வி இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கோம் இல்லைங்களா, இந்த கல்வி எப்படி வந்து ஆரம்பிச்சது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்தியர்களின் கல்வி பற்றி முதலில் அக்கறை கொண்டிருந்த கவர்னர் ஜெனரல் வாரன் ஹேஸ்டிங்ஸ். இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்தியர்களின் கல்வி பற்றி முதலில் அக்கறை கொண்டிருந்த கவர்னர் ஜெனரல் யார் அப்படின்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ். வாரன் ஹேஸ்டிங்ஸ் ஒரு மௌல்வி தலைமையிலான இஸ்லாமிய தூதுக்குழுவின் கோரிக்கையை ஏற்று 1780 to 1781 ஒரு மதரசாவை முதலாக கல்கத்தாவில் நிறுவினார். அதாவது என்னென்னா நம்ம இந்தியர்களுடைய கல்வி பற்றி அக்கறை கொண்டிருந்தவர் யாருன்னா முதல்ல அக்கறை கொண்டிருந்தவர் வந்து கவர்னர் ஜெனரல் வாரன் ஹேஸ்டிங்ஸ். அவர் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதுக்காக என்ன முயற்சி எடுக்கிறாரு அப்படின்னா ஒரு மௌல்வி தலைமையிலான இஸ்லாமிய தூதுக்குழுவோடைய கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு 1780 1781 ஒரு மதரசாவை முதலாக கல்கத்தாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறுவனாங்க. அப்போது மதரசா முதலில் இந்தியாவில் எங்கு நிறுவப்பட்டது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா கல்கத்தாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறுவப்பட்டது. எந்த ஆண்டு அப்படின்னா 1780 to 1781 வந்து பார்த்திங்கன்னா நிறுவப்பட்டது. அங்கு கல்வி உதவித்தொகை பெற்று பயிலும் 40 மாணவர்கள் இருந்தனர். அதாவது 1781 வாக்கில் வந்து 1781 வாக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மதரசா வந்து கல்கத்தாவில் நிறுவிட்டாங்க. நிறுவனம் அப்போது அங்கே எத்தனை மாணவர்கள் வந்து படித்தாங்க அப்படின்னா 40 மாணவர்கள் வந்து படிச்சிருக்காங்க. அங்கே கல்வி உதவித்தொகை பெற்று தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா படிச்சிருக்காங்க. அடுத்த 10 ஆண்டுகளில் அதாவது 1791 to 1792 வாக்கில் அடுத்த 10 ஆண்டுகளில் அவருக்கு பின் பதவியேற்ற காரன் வாலிஸ் பின்னாளில் பம்பாயின் கவர்னர் ஜெனரலான ஜனாதன் டங்கன் ஆதரவுடன் காசியில் ஒரு சமஸ்கிருத கல்லூரியை அரசு செலவில் நிறுவினார். அதாவது இந்த வாரன் ஹேஸ்டிங்ஸ் இருக்கார் இல்லைங்களா, அவருக்கு அப்புறம் வந்து பதவியேற்றவர் வந்து பார்த்திங்கன்னா கவர்னர் ஜெனரலாக பதவியேற்றவர் வந்து பார்த்திங்கன்னா காரன் வாலிஸ் அப்படிங்கிறவர். இவர் வந்து பார்த்திங்கன்னா பம்பாயுடைய கவர்னரான ஜனாதன் டங்கன் ஆதரவோட காசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமஸ்கிருத கல்வியை வந்து அரசு செலவில் வந்து பார்த்திங்கன்னா நிறுவியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1791 to 1792 வாக்கில் வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கு. சமஸ்கிருத கல்வியை இந்த ஆண்டில் நிறுவியிருக்காங்க. அதன் பிறகு 20 ஆண்டுகளுக்கு கல்விக்கான நேரடி பொறுப்பை ஆங்கிலேய அரசு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கலை.
அதாவது என்னென்னா இப்போது வாரன் ஹேஸ்டிங்ஸ் இருக்கார் இல்லைங்களா, அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியர்களுடைய கல்வி மேலே வந்து அக்கறை கொண்டு இருந்தார். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முன்னெடுத்தார். நம்ம ஒரு ஸ்டெப்பு முன்னாடி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்காங்க. அவருக்கு அப்புறம் வந்தவங்க காரன்வாலிஸ்க்கெல்லாம் அப்புறம் வந்தவங்க வந்து இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி பெருசாக அக்கறை இல்லை. இந்தியர்கள் வந்து கல்வி கற்கணும் அப்படிங்கிறத பற்றிலாம் பெருசாக அக்கறை கிடையாது போல இருக்குது. அதனால தான் அதன் பிறகு 20 ஆண்டுகளுக்கு கல்விக்கான நேரடி பொறுப்பை ஆங்கிலேய அரசு ஏற்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்வி நிதியானது தொடர்ந்து பல ஆண்டுகளுக்கு கீழை நாட்டு கல்விக்காகவே செலவிடப்பட்டது. அதாவது என்னென்னா, கல்வி நிதி தொடர்ந்து பல ஆண்டுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழை நாட்டு கல்விக்காக செலவிடப்பட்டுருச்சு. இங்கிலாந்து நாட்டுடைய பாராளுமன்றம் 1813 கிழக்கிந்திய கம்பெனியின் சாசனத்தை புதுப்பிக்கும் போது, அதாவது கிழக்கிந்திய கம்பெனி, ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி இருக்குது இல்லைங்களா, அதனுடைய சாசனம்னா என்ன, சில ஒரு அக்ரிமெண்ட்டு, அந்த ரூல்ஸு அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம் சரிங்களா, அந்த சாசனம் அப்படிங்கிறது. ஸோ ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியோடைய சாசனத்தை வந்து பார்த்திங்கன்னா புதுப்பிக்கும் போது, எப்போனா 1813 சாசனத்தை புதுப்பிக்கும் போது இந்தியாவில் உள்ள பிரிட்டிஷ் பகுதிகளில் இலக்கியம் மற்றும் அறிவியலை மேம்படுத்துவதற்கு 1 லட்சம் ரூபாய்க்கு குறையாமல் நிதி ஒதுக்குவதற்கான ஒரு விதிமுறையை சேர்த்து சட்டம் இயற்றியது. என்னென்னா, இப்போ ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு வர போகிறாங்க. அவங்களுடைய சாசனத்தை வந்து அவங்க புதுப்பிக்கும் போது, இது நடந்தது வந்து பார்த்திங்கன்னா 1813. ஸோ இது நடக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய கல்வியில் வந்து பார்த்திங்கன்னா அக்கறை கொண்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அறிவியலை மேம்படுத்துவதற்கு இந்தியாவில் இருக்கிற இலக்கியம் மற்றும் அறிவியலை மேம்படுத்துறதுக்காக 1 லட்சம் ரூபாய்க்கு குறையாமல் வந்து பார்த்திங்கன்னா நிதி ஒதுக்குவதற்கான ஒரு விதிமுறையை வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து தான் சட்டம் இயற்றியிருக்காங்க. இருப்பினும் அதற்காக ஒதுக்கப்பட்ட நிதி செலவிடப்படாமலேயே இருந்ததெல்லாம் கிடையாது சரிங்களா. அந்த நிதியை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வலிச்சு நக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஊழல் அப்படின்னு சொல்லலாம், ஒரே வார்த்தையில் ஊழல் பண்ணிட்டாங்க அந்த கல்விக்காக கொடுத்த நிதியை. இதற்கிடையில் சமூக சீர்திருத்தவாதி ராஜாராம் மோகன் ராயின் முன்முயற்சியால் 1817 கல்கத்தாவில் இந்து கல்லூரி என்ற ஓர் கல்வி நிலையம் உள்ளூரில் திரட்டப்பட்ட நிதியிலிருந்து நிறுவப்பட்டது. இது ராஜாராம் மோகன் ராயை பற்றி நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா கேள்விப்பட்டிருப்பீங்க. சதி ஒழிப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து ரொம்பவும் முயற்சி எடுத்து அதெல்லாம் ஒழிச்சவரே அவர் தான். அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, சமூக சீர்திருத்தவாதி ராஜாராம் மோகன் ராயோடைய முயற்சியால் 1817 வந்து பார்த்தீங்கன்னா கல்கத்தாவில் ஒரு இந்து கல்லூரி அப்படின்ற ஒரு கல்லூரியை வந்து பார்த்தீங்கன்னா திறக்கிறாரு. எப்படி திறக்கிறார் அப்படின்னா, அவங்க உள்ளூரில் வந்து திரட்டப்பட்ட நிதியிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா திறக்கிறார். அங்கே இருக்கிற அந்த பண்ணையார், ஜமீன்தார், அப்புறம் அந்த சிற்றரசர்கள் இவங்களாம் இருப்பாங்க இல்லைங்களா, ஸோ அவங்கள மாதிரி நல்லா பணக்காரங்களாம் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்கள்ட்ட போய் நிதி திரட்டிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா கல்கத்தாவில் இந்து கல்லூரி அப்படின்னு ஒரு கல்வி நிலையத்தை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளூர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா திறக்கிறாரு. இது எப்போ திறந்தார் அப்படின்னா 1817 வந்து பார்த்தீங்கன்னா திறந்திருக்காங்க. இதன் நோக்கம் ஆங்கில மொழியில் கல்வியை வழங்குவதாகும். இந்த கல்கத்தாவில் திறக்கப்பட்ட இந்து கல்லூரியுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, ஆங்கில மொழியில் கல்வி வழங்குவது தான் இதனுடைய நோக்கம். கிறிஸ்தவ சமய பரப்பாளர்கள் தங்களுக்கு கிடைத்த சலுகையை பயன்படுத்தி அடுத்த ஆண்டே 1818 அடுத்த ஆண்டே செராம்பூரில் ஒரு பாப்டிஸ்ட் மிஷன் கல்லூரியை வந்து பார்த்தீங்கன்னா திறக்கிறாங்க சரிங்களா. ஸோ கிறிஸ்தவ சமய பரப்பாளர்கள் தங்களுக்கு கிடைத்த சலுகையை பயன்படுத்தி, அவங்க கிறிஸ்டின்ஸ் இல்லையா, ஆங்கிலேயர்களும் கிறிஸ்டின்ஸ் இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சலுகை கிடைக்கும். அந்த சலுகையை பயன்படுத்தி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அடுத்த வருஷமே, அதாவது இந்து காலேஜ் திறக்கப்பட்டது 1817 இல்லையா, இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்து காலேஜ் அப்படின்னு சொல்லி திறந்துவிட்டாங்க. அதுதான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கும் போல இருக்குது. அதனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அடுத்த வருஷமே 1818 செராம்பூரில் ஒரு பாப்டிஸ்ட் மிஷன் கல்லூரியை வந்து பார்த்திங்கன்னா திறக்கிறாங்க. ராஜாராம் மோகன் ராய் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, கணிதம், தத்துவம், வேதியியல், உடற்கூற்றியல் மற்றும் பிற பயனுள்ள அறிவியல்களை உள்ளடக்கிய அறிவொளி மயமான கல்வி முறையை நடைமுறைப்படுத்த வேண்டுகோள் விடுத்தார். அதாவது நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கல்லூரி ஓப்பன் பண்ணியிருக்கோம். இன்னும் இந்தியாவில் நீங்கள் யார் கல்லூரியை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கனாலும் சரிங்களா, ஜஸ்ட்டு வெறும் லாங்குவேஜு தேவையில்லாத விஷயத்தில் சொல்லிக் கொடுக்காதீங்க. கணிதம், தத்துவம், வேதியியல், உடற்கூற்றியல் அப்புறம் பிற பயனுள்ள அறிவியல் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதனை உள்ளடக்கிய அறிவொளிமயமான ஒரு கல்வி முறையை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா ராஜாராம் மோகன் ராய் வந்து கேட்டுக்கிட்டார். இன்னும் அந்த காலத்தில் இருக்க மாதிரியே அந்த குருகுல கல்வியில் இருக்கிற மாதிரியே ஜஸ்ட்டு வந்து அந்த இலக்கியம் எப்படி ஏற்றுறதுன்னு சொல்லிக் கொடுக்குறதையும், அதை எப்படி மனப்பாடம் பண்ணுறது, கவிதை எப்படி எழுதுறது அப்படின்றத பற்றி மட்டுமே சொல்லிக் கொடுக்காதீங்க. இந்த காலத்துக்கு தேவையான கணிதம், தத்துவம், வேதியியல், உடற்கூற்றியல் இந்த மாதிரியான பயனுள்ள அறிவியலை உள்ளடக்கிய ஒரு
அறிவொளிமயமான ஒரு கல்வி முறையை வந்து நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட் பண்ணிக்கிட்டார். ராஜாராம் மோகன் ராய் வேண்டுகோள் விடுத்திருக்காரு. அப்புறம் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கல்கத்தாவில் திறக்கப்பட்ட இந்து கல்லூரி. ராஜாராம் மோகன் ராய் 1817 திறந்தார் இல்லைங்களா? ஸோ அந்த கல்லூரி இதுதான் இந்த படத்தில் வந்து கொடுத்துருக்கிறது. ஆங்கில கல்வி. வில்லியம் பெண்டிங் இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாக நியமிக்கப்பட்ட போது பண்பட்ட உயர்தட்டு இந்தியர்கள் பலர் ஆங்கில கல்வியை விரும்புவதை கணக்கில் கொண்டு அவர் தாமஸ் பாப்பிங்டன் மெக்காலேயை அன்றிருந்த கல்விக் குழுவின் தலைவராக நியமித்து கல்விக்கான ஒரு வரைவு கொள்கையினை தயாரித்து வழங்கும்படி கோரினார். அதாவது என்னென்னா, வில்லியம் பெண்டிங் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய கவர்னர் ஜெனரலாக நியமிக்கப்படுறார். அப்போது அவர் பார்க்குறார் நிறைய இந்தியர்கள், அதாவது பண்பட்ட உயர்தட்டு இந்தியர்கள்னு சொல்கிறாங்க. அந்த இந்தியர்கள் வந்து பார்த்திங்கன்னா பலர் ஆங்கில கல்வியை விரும்புவதை வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறார். சரிங்களா? ஸோ இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் கல்வியை வந்து பார்த்திங்கன்னா விரும்புகிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறார். அதனால் வில்லியம் பெண்டிங் என்ன பண்ணுறார் அப்படின்னா 2 பேர்த்த கூப்பிட்றார். தாமஸ் பாப்பிங்டன் அப்படின்னு ஒருத்தர், மெக்காலே அப்படிங்கிற ஒருத்தரை வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்றார். இந்த மாதிரி அவங்கள கூப்பிட்டு, நான் வந்து உங்களுடைய கல்வி குழுவோடைய தலைவராக வந்து பார்த்தீங்கன்னா நியமிக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்தியாவுக்கு கல்விக்கான ஒரு வரைவு கொள்கையை வந்து நீங்கள் தயாரித்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அப்போதைய இந்தியாவுடைய கவர்னர் ஜெனரல் நியமிக்கப்பட்ட வில்லியம் பெண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறார். சரிங்களா? ஸோ வில்லியம் பெண்டிங்க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப மரியாதை இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா, சதி ஒழிப்பை வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் கொண்டு வந்தார். ராஜாராம் மோகன் ராய் வந்து அவர்கிட்ட பேசி இதை வந்து கொண்டு வந்தார். இதெல்லாம் ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லிட்டு வில்லியம் பெண்டிங்கை பொறுக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா சட்டம் இயற்றி வந்து பார்த்தீங்கன்னா அதை தடுத்திருக்காரு. அப்புறம் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா கல்வி, ஸோ அந்த கல்வி வரத்துக்கு காரணமாக இருந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா வில்லியம் பெண்டிங் தான். அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வரைவை வந்து கொண்டு வந்தவர் வந்து மெக்காலே அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய கல்வியோடைய வரைவு குழுவின் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா மெக்காலே. சரிங்களா? ஸோ அவரு தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற கல்வி வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை வந்து கொண்டு வந்தார். சரி, இப்போது வில்லியம் பெண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா பாபிங்டன் கிட்டேயும் மெக்காலே கிட்டேயும் வந்து சொல்கிறாரு, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு வரைவு கொள்கையை வந்து தயாரித்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம கல்வி முறை எப்படி இருக்குது, தமிழ் இருக்குது, நம்மளுடைய லாங்குவேஜ் படிக்கிறோம், அப்புறம் இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸு, சோசியல் சயின்ஸு அப்படின்னு படிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்படி தான் படிப்போம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா +1 +2 போயிட்டோம் அப்படின்னா பயாலஜி குரூப் அப்படின்னு என்ன, தமிழ் இருக்கும், இங்கிலீஷ் இருக்கும், மேக்ஸ் இருக்கும், அவங்களுடைய பயாலஜி குரூப் இருக்கும். சரிங்களா? ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அப்புறம் பயாலஜி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அப்படியே கம்ப்யூட்டர் குரூப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி மட்டும் இருக்காது, அவங்களுக்கு கம்ப்யூட்டர் இருக்கும், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், தமிழ், இங்கிலீஷ் வந்து இருக்கும். ஸோ ஆர்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் செட்டிங். இந்த குரூப்புனா இதுதான், ஃபஸ்ட்டு டு 10th இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டிங் இருக்குது இல்லைங்களா, ஒரு கொள்கை இருக்குது இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு வளைவு கொள்கையை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தவர் இந்த மெக்காலே அப்படிங்கிறவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காரு. அடுத்து சொல்கிறாங்க பாருங்கள், மெக்காலே 1835ஆம் ஆண்டு தனது புகழ்பெற்ற கல்விக்கான வரைவு கொள்கையை தயாரித்தார். ஸோ மெக்காலே என்ன பண்ணுறார் அப்படின்னா தனது புகழ்பெற்ற கல்விக்கான வரைவு கொள்கையை எப்போ வந்து தயாரிக்கிறார் அப்படின்னா 1835ஆம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா தயாரிக்கிறாரு. இந்த வரைவு கொள்கையின்படி அரசாங்கத்தின் கல்விக் கொள்கையின் நோக்கம் இந்தியாவின் பூர்வீக மக்களிடையே ஐரோப்பிய இலக்கியத்தையும் அறிவியலையும் மேம்படுத்துவது ஆகும். இந்த வரைவு கொள்கையினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அரசாங்கத்துடைய கல்விக் கொள்கையின் நோக்கம் வந்து இந்திய பூர்வீக மக்கள்கிட்ட ஐரோப்பிய இலக்கியத்தையும் அறிவியலையும் மேம்படுத்துறது. அதாவது என்னென்னா, கிட்டத்தட்ட நம்ம நாகரிகத்தை வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக வந்து தொடச்சி எடுத்துகிட்டு யூரோப்பியன் நாகரிகம் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா மேலே புகுத்துற கணக்கு தான் இது வந்து பார்த்திங்கன்னா அதுதான் இது. சரிங்களா? அறிவியலை மேம்படுத்துவதாகும். இதனை கற்பிக்க ஆங்கில மொழியினை பயன்படுத்த வேண்டும் எனவும் மெக்காலே வந்து பார்த்திங்கன்னா அறிவுறுத்தியிருக்காரு. சரி, இப்போ நான் வந்து ஒரு வரைவு கொள்கையை வந்து பார்த்தீங்கன்னா தயாரித்து கொடுத்துட்டேன், இதை வந்து ஆங்கில மொழியில் தான் எல்லாரும் கற்கணும் அப்படின்னு மெக்காலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறார். ஏன்னா அதை வந்து நீங்கள் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் தமிழ்லையும், ஆந்திராவில் தெலுங்குலையும், அங்கே கேரளாவில் மலையாளத்துலேயும், கர்நாடகாவில் வந்து பார்த்தீங்கன்னா கன்னடத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கலாம் இல்லையா. ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குறதுக்கு ஒரு ஆள்கிட்ட கொடுத்துங்க அப்படின்னா ட்ரான்ஸ்லேட் பண்ணி புக்கை பிரிண்ட் போட்டு கொடுத்துருவாங்க. ஆனால் மெக்காலே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த கல்வியை கற்பிக்க ஆங்கில மொழியினை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு மெக்காலே அறிவுறுத்தியிருக்காரு. பெண்டிங் மெக்காலேவுடைய வரைவு கொள்கைக்கு ஒப்புதல் அளிச்சிட்டாரு. அதோட என்ன பண்ணியிருக்காருன்னா, கல்விக்கான நிதியை இனி ஆங்கில மொழி கல்விக்கு மட்டுமே செலவிட வேண்டும் என்றும் முடிவு செய்தார். யார் இதை வந்து பார்த்தீங்கன்னா வில்லியம் பெண்டிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. பெண்டிங் மெக்காலேயின் வரைவு கொள்கைக்கு ஒப்புதல் அளிச்சுட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா,
அதாவது கல்விக்கான நிதியை ஆங்கில வழி கல்விக்கு மட்டும்தான் செலவிடணும் அப்படின்னு முடிவு செஞ்சுருக்காரு. யாராவது தமிழில் படித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு உதவித்தொகையோ அவங்களுக்கு எதுவுமே பார்த்திங்கன்னா செலவிடக்கூடாது அப்படின்னும் ஸ்ட்ரிக்டாக பார்த்திங்கன்னா சொல்லிட்டார். இது பார்த்திங்கன்னா அவங்களுடைய மொழி பற்ற குறிக்குது அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம மொழியில் பார்த்திங்கன்னா நம்ம பற்று வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி அவங்களும் அவங்க மொழியில் பார்த்திங்கன்னா பற்று வச்சுருக்காங்க, அவங்க தான் ஆட்சி செய்கிறாங்க. அப்போ அவங்க லாங்குவேஜில் தான் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. படிக்கிறதும் படிக்காததும் பார்த்தீங்கன்னா நம்ம விருப்பம், ஆனால் படிக்கிறது தான் நல்லது. சரிங்களா? எதுவாக இருந்தாலும் சரி, எந்த மொழியில் நம்ம கல்வி கற்றாலும் சரி, நம்மளுடைய அறிவை வளர்த்துக்கிறது ரொம்பவும் முக்கியம். அப்போ இங்கிலீஷில் தான் இருக்குது, நான் தமிழில் தான் படிப்பேன், ஒத்த காலம் நின்றுருந்தால் பார்த்தீங்கன்னா முன்னேற முடியாது. கண்டிப்பாக இங்கிலீஷில் கொடுக்குறாங்க, சலுகை கிடைக்குது அப்படின்னா இங்கிலீஷில் அறிவை வளர்த்துக்கிறதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஆங்கில கல்வி. வுட் அறிக்கை 1852 கம்பெனியின் பட்டய சட்டம் புதுப்பிக்கப்பட இருந்தபோது பிரிட்டிஷ் பாராளுமன்றம் கல்வி சம்பந்தமாக உறுதியானதோர் முடிவை எடுப்பதற்கு சந்தர்ப்பத்தை வழங்கியது. அதாவது என்னென்னா 1852 கிழக்கிந்திய கம்பெனியுடைய பட்டய சட்டம், அதாவதுன்னா அவங்க அங்கேருந்து இங்கே இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே வணிகம் செய்கிறாங்க இல்லைங்களா, ஸோ அதற்கான பட்டய சட்டத்தை பார்த்தீங்கன்னா புதுப்பிக்கப்பட இருந்தபோது பிரிட்டிஷ் பாராளுமன்றம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கல்வி சம்பந்தமாக ஒரு முடிவை எடுக்கலாம் அப்படின்ற சந்தர்ப்பத்தை பார்த்தீங்கன்னா வழங்கினாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க அதுக்குன்னு பாருங்கள். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 1835 பார்த்தீங்கன்னா மெக்காலே பார்த்தீங்கன்னா ஒரு கல்விக் கொள்கையை பார்த்தீங்கன்னா வலியுறுத்தியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 1852 கொஞ்சம் மாற்றம் பண்ணலாமா, அதாவது என்னென்னா அது பழைய கல்விக் கொள்கை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது ஒரு 15 வருஷம் ஆகி போயிடுச்சு அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணி. ஸோ இப்போ கொஞ்சம் ஒரு சேஞ்சஸ் பண்ணலாமா அப்படிங்கிறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியுடைய பட்டய சட்டம் புதுப்பிக்கப்பட இருந்தபோது பிரிட்டிஷ் பாராளுமன்றம் கல்வி சம்பந்தமாக பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு முடிவு எடுக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோசிக்கிறாங்க. இதற்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1854 புகழ்பெற்ற சார்லஸ் வுட் அறிக்கை புதிய கல்விக் கொள்கையாக அனுப்பப்பட்டது. அதாவது என்னென்னா சார்லஸ் வுட் அப்படிங்கிறவர் தான் மெக்காலே முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு கல்விக் கொள்கை பார்த்தீங்கன்னா வரையறுத்தார் இல்லைங்களா, அதுக்கப்புறம் சார்லஸ் வுட்டுக்கிட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கல்விக் கொள்கை வரையறுங்க அப்படின்னு சொல்லிட்டு சார்லஸ் வுட்டுக்கிட்ட பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. எப்போன்னா 1854 சரி, இப்போ பார்த்தீங்கன்னா புகழ்பெற்ற சார்லஸ் வுட் அறிக்கை புதிய கல்விக் கொள்கையாக பார்த்தீங்கன்னா அனுப்பப்படுது. என்ன ஆகுது அப்படின்னு பாருங்கள். வுட்டின் அறிக்கை 1835 மெக்காலேயின் கல்விக் கொள்கையே மீண்டும் வலியுறுத்தியது. இதுக்கு பார்த்தீங்கன்னா பருத்தி மூட்டை கம்முனு குடவுன்லேயே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஸோ அந்த கதையாக தான் ஆகி போயிடுச்சு. நீங்களும் அதே தான் பரிந்துரைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எதுக்கு இருந்துக்கிட்டு, இவர் பார்த்தீங்கன்னா சார்லஸ் வுட் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, அப்புறம் இவர் பார்த்தீங்கன்னா அறிக்கை விடுறாரு, இதை வேறு நம்ம ஹிஸ்ட்ரிலாம் படிச்சுட்டு இருக்கோம். இவர் ஒன்றும் பண்ணல, மெக்காலே என்ன சொன்னாரோ அதை தான் பார்த்தீங்கன்னா திருப்பி அப்படியே பாஸ் பண்ணி விட்டார். இவர் ஒரு வேலையும் செய்யலை. சரிங்களா? சரி, ஜஸ்ட்டு பார்த்துருக்காரு மெக்காலே என்ன பண்ணியிருக்காரு, இதையே அனுப்பிச்சி விடுங்கப்பா அப்படின்னு இதையே பார்த்தீங்கன்னா அவரும் அனுப்பிச்சி விட்டுருக்காரு. இவர் ஒன்றும் செய்யலை. 1835 மெக்காலேயின் கல்விக் கொள்கையை மீண்டும் வலியுறுத்தியது இந்த சார்லஸ் வுட் அறிக்கை. சார்லஸ் வுட் அறிக்கை எப்போ பார்த்தீங்கன்னா அனுப்பப்பட்டது அப்படின்னு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா 1854 பார்த்தீங்கன்னா அனுப்பப்பட்டது. இந்திய பழமைவாத பிரிவினர் எதிர்ப்புகள் இருந்த போதிலும் அரசாங்கம் அதன் கொள்கையை அமுல்படுத்த 3 மாகாணங்களிலும் ஒவ்வொரு பல்கலைக்கழகத்தை நிறுவியது. அதாவது என்னென்னா இந்திய பழமைவாத பிரிவினர், அதாவது என்னென்னா 1835 பார்த்தீங்கன்னா ஒரு அறிக்கையை கொடுத்துருக்கீங்க, அந்த கல்விக் கொள்கையை பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறீங்க, மறுபடியும் அதே தான் திருப்பி கொடுக்குறீங்க, கொஞ்சமாக மாற்றி கொடுங்க அப்படின்னு இந்திய பழமைவாத பிரிவினர் பார்த்தீங்கன்னா எதிர்த்தாங்க. நீங்கள் எதிர்த்துட்டு போங்க, நாங்கள் என்ன பண்ணுவோமோ அதுதான் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 3 மாகாணங்கள்லேயும் ஒவ்வொரு பல்கலைக்கழகத்தை பார்த்தீங்கன்னா நிறுவியிருக்காங்க. என்ன மாகாணம்? மதராஸ் மாகாணம், பம்பாய் மாகாணம், கொல்கத்தா மாகாணம், 3 மாகாணங்கள் தான் பார்த்தீங்கன்னா அப்போ இந்தியாவில் இருந்தது. இந்த 3 மாகாணங்கள்லேயும் பார்த்தீங்கன்னா 3 பல்கலைக்கழகத்தை பார்த்தீங்கன்னா நிறுவுறாங்க. லண்டன் பல்கலைக்கழகம் மாதிரியே சென்னை, பம்பாய், கல்கத்தா ஆகிய இடங்களில் 1857 பல்கலைக்கழகங்கள் பார்த்தீங்கன்னா தொடங்கப்பட்டது. அதாவது லண்டன் பல்கலைக்கழகத்தை போன்று சென்னை, பம்பாய், கல்கத்தா ஆகிய இடங்களில் எப்போ பல்கலைக்கழகங்கள் தொடங்கப்பட்டன அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா 1857 பார்த்தீங்கன்னா பல்கலைக்கழகங்கள் தொடங்கப்பட்டன. இதை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேர்வு நடத்துவதும் பல்கலைக்கழகங்களுடன் இணைப்பில் இருந்த கல்லூரிகள் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பட்டம் வழங்குவதும் இப்பல்கலைக்கழகங்களின் முக்கிய பணியாக இருந்தது. இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி இருக்குது, அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய காலேஜஸ் இருக்குது இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தேர்வு நடத்துவதும் பல்கலைக்கழகங்களுடன் இணைப்பில் இருந்த கல்லூரிகள், இணைப்பில் இருந்த காலேஜஸில் இருக்க தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பட்டம் வழங்குவதையும் இந்த பல்கலைக்கழகங்கள் முக்கிய பணியாக செஞ்சது. இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா வெவ்வேறு காலேஜஸில் படித்தாலும் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா,
அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு மாகாணத்திலும் மாணவர்களுக்கான படிப்புகள் மற்றும் பாடத்திட்டங்களை அங்குள்ள பல்கலைக்கழகம் வந்து பார்த்திங்கன்னா பரிந்துரைத்தது. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி, சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி என்ன ரூல்ஸ் சொல்கிறாங்களோ அந்த எல்லா ரூல்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற அந்த காலேஜஸ் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் கேட்டு தான் ஆகணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சென்னை பல்கலைக்கழகம் ஒன்று சொல்லிச்சு அப்படின்னா அது அந்த மாகாணத்தில் இருக்க எல்லா காலேஜஸும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன ரூல்ஸ் சொல்கிறாங்களோ அந்த ரூல்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 1857 வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா புகழ்பெற்ற சார்லஸ் வுட் அறிக்கை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ புகழ்பெற்ற சார்லஸ் வுட் அறிக்கைன்னு சொல்ல முடியாது, ஏன்னா இவர் புதுசாக எந்த மாற்றத்தையும் கொண்டு வரல. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா மெக்காலே என்ன சொன்னாரோ அதே தான் வந்து பார்த்திங்கன்னா இவரு திருப்பி சொல்லியிருக்காரு. ஸோ இது எதுலேருந்து புகழ்பெற்றது அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு எனக்கும் புரிய மாட்டேங்குது. மெக்காலேவுக்கு வந்து புகழ்பெற்றதுன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா யோசித்து கஷ்டப்பட்டு எல்லாம் எழுதியிருக்காரு, இவர் அப்படியே பாஸ் பண்ணி விட்டுருக்காரு. இது எப்படி புகழ் பெற்றது ஆகும்னு எனக்கு தெரியல. ஸோ ஏதாவது சேஞ்சஸ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு யோசனை. கிறிஸ்தவ சமய பரப்பு குழுக்களும் கல்வியும். வங்காளம், அதாவது வங்காளத்தில் கிறிஸ்தவ சமய பரப்பு குழுக்களுடைய கல்வி பங்களிப்பு எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்க போகிறோம். கல்விக்கு கிறிஸ்துவ மறை குழுக்களின் பங்களிப்பு பாராட்டத்தக்கதுன்னு சொல்கிறாங்க. சரி வாங்க, அவங்க எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்விக்கு வந்து பங்களிப்பு அளிச்சிருக்காங்க கிறிஸ்துவ மறை குழுக்கள் அப்படின்னு பார்க்கலாம். அதாவது கிறிஸ்துவ மறை குழுக்கள்னால் என்ன, இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டின்ஸாக கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க இல்லைங்களா. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா பண்ண விஷயங்கள். பாப்டிஸ்ட் சமய பரப்பாளர்கள் 1800 செராம்பூரில் ஓர் வங்க தொடக்கப்பள்ளியை தொடங்கி 40 மாணவர்களுக்கு கல்வி கற்பித்தனர். அதாவது பாப்டிஸ்ட் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமய பரப்பாளர்கள், ஒரு குழு இருப்பாங்க. அந்த குழுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா பாப்டிஸ்ட் அப்படின்னு அர்த்தம். அதான் சொல்கிறாங்க பாப்டிஸ்ட் சமய பரப்பாளர்கள் அப்படின்னு. அவங்கள 1800 செராம்பூரில் ஒரு வங்க தொடக்கப்பள்ளியை தொடங்கி 40 மாணவர்களுக்கு கல்வி கற்பித்தனர். இதை நோட் பண்ணிக்கோங்க. வங்கத்தில் செராம்பூரில் எந்த சமய பரப்பு குழு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொடக்கப்பள்ளியை தொடங்கி 40 மாணவர்களுக்கு கல்வி கற்பித்தனர்னு கேள்வி கேட்டாங்கன்னா பாப்டிஸ்ட் சமய பரப்பாளர்கள். எந்த ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா 1800 வந்து பார்த்திங்கன்னா இதை செஞ்சுருக்காங்க. கேள்வி இப்படியும் கேட்கலாம், பாப்டிஸ்ட் சமய பரப்பாளர்கள் 1800 எங்கு ஓர் வங்க தொடக்கப்பள்ளியை தொடங்கி 40 மாணவர்களுக்கு கல்வி கற்பித்தனர் அப்படின்னா செராம்பூரில். இதை நோட் பண்ணிக்கோங்க. இதனைத் தொடர்ந்து வங்காள மாகாணத்தில் லண்டன் சமய பரப்பாளர் சங்கம் பள்ளிகள் பலவற்றை நிறுவியது. இதனைத் தொடர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா வங்காள மாகாணத்தில் லண்டன் சமய பரப்பாளர் சங்கம்னு ஒரு சங்கம் இருக்கும். அந்த சங்கத்தினர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய பள்ளிகளை வந்து பார்த்திங்கன்னா வங்காளத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறுவியிருக்காங்க. இந்திய பெண்களின் முன்னேற்றத்தில் அன்றைய அரசாங்கத்தை விட ஐரோப்பிய சமய பரப்பாளர்கள் அதிக ஆர்வம் வந்து பார்த்திங்கன்னா காட்டியிருக்காங்க. இந்திய பெண்களின் முன்னேற்றத்தில் அன்றைய அரசாங்கம் அப்படின்னா என்ன, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆங்கில அரசாங்கம் இருக்குது இல்லைங்களா. ஸோ அரசாங்கம் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் செய்வாங்க. அவங்கள காட்டிலையும் இந்த ஐரோப்பிய சமய பரப்பாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்திய பெண்களுடைய முன்னேற்றத்தில் அதிக ஆர்வம் காட்டினாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மிஸ் மேரி ஆன் குக் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன செஞ்சுருக்காங்கன்னு பாருங்கள். மிஸ் மேரி ஆன் குக் அப்படிங்கிறவங்க 1821 இந்தியாவுக்கு வந்தப்போ கல்கத்தாவிலையும் அதை சுற்றியுள்ள கிராமங்கள்லையும் சராசரியாக 25 முதல் 30 மாணவியர் வரை பயிலக்கூடிய பெண்களுக்கான 23 பள்ளிகளை வந்து பார்த்திங்கன்னா நிறுவியிருக்காங்க. யாருன்னா மிஸ் மேரி ஆன் குக் அப்படிங்கிறவங்க. இவங்க இந்தியாவுக்கு எப்போ வராங்க அப்படின்னா 1821 வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு வராங்க. வந்து கல்கத்தாவிலையும் அதை சுற்றி இருக்கிற கிராமங்கள்லையும் சராசரியாக மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 23 பள்ளிகளை வந்து பார்த்திங்கன்னா நிறுவியிருக்காங்க. என்ன பள்ளி அப்படின்னா பெண்களுக்கான பள்ளிகளை வந்து பார்த்திங்கன்னா நிறுவியிருக்காங்க. அதில் ஒவ்வொரு பள்ளியிலையும் வந்து பார்த்திங்கன்னா 25 முதல் 30 மாணவர்கள் வந்து படிக்கக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்வியை வந்து ஸ்கூலை வந்து பார்த்திங்கன்னா கட்டியிருக்காங்க. யாருன்னா மிஸ் மேரி ஆன் குக் அப்படிங்கிறவங்க. நோட் பண்ணிக்கோங்க. மிஸ் மேரி ஆன் குக் அப்படிங்கிறவங்க எப்பொழுது இந்தியாவுக்கு வந்தாங்க அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா 1821 வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்தை சுற்றி வந்து ஒரு 23 பெண்களுக்கான 23 பள்ளிகளை நிறுவினாங்க அப்படின்னா கொல்கத்தாவிலையும் அதை சுற்றி இருக்கிற கிராமங்கள்லையும். மொத்தம் எத்தனை பேர் பயிலக்கூடிய ஒரு ஸ்கூலை வந்து பார்த்திங்கன்னா கட்டினாங்க அப்படின்னா 25 முதல் 30 மாணவியர், அதாவது பெண்களுக்கான ஸ்கூலை வந்து பார்த்திங்கன்னா கட்டியிருக்காங்க. அப்புறம் மற்றொரு குறிப்பிடத்தக்க நிகழ்வு என்ன அப்படின்னா ஜான் எலியட் ட்ரிங்க் வாட்டர் பெத்தூன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா அப்படிங்கிறவரால் கல்கத்தாவில் நிறுவப்பட்ட பெத்தூன் பள்ளி 1849 வந்து பார்த்திங்கன்னா நிறுவப்பட்டிருக்கு.
ஜான் எலியட் ட்ரிங்க் வாட்டர் பெத்தூன் அப்படிங்கிற ஒரு ஆளை கல்கத்தாவில் வந்து பார்த்தீங்கன்னா பெத்தூன் பள்ளி அப்படின்ற ஒரு பள்ளி வந்து நிறுவப்பட்டிருக்கு. அந்த பள்ளி 1849 நிறுவப்பட்டிருக்கு. இதை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அவரது மரணத்திற்கு பிறகு இந்த ஜான் எலியட் ட்ரிங்க் வாட்டர் பெத்தூன் அவருடைய மரணத்துக்கு அப்புறமா இந்த பள்ளி அரசாங்கத்தாலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்று நடத்தப்பட்டது. அதுக்கப்புறமா இது 1879 பெண்களுக்கான முதல் உயர்கல்வி அளிக்கும் நிறுவனமாக மாறியது. அதிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 வருஷத்தில் அவர் இறந்ததுக்கு அப்புறமா ஒரு 30 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1879 பெண்களுக்கான முதல் உயர்கல்வி அளிக்கும் நிறுவனமாக மாறிச்சு இந்த பெத்தூன் பள்ளி அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ சமய பரப்பு குழுக்களுடைய கல்வி பங்களிப்பு வங்காளத்தில். பம்பாயில் கிறிஸ்துவ சமய பரப்பு குழுக்களுடைய கல்வி பங்களிப்பு எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். போர் வீரர்களின் பெண் குழந்தைகளுக்கு கல்வி வழங்கும் நோக்கத்துடன் அமெரிக்கர் சங்கம் 1824 பெண்களுக்கான பள்ளியை நிறுவியது. இதை நோட் பண்ணிக்கோங்க. போர் வீரர்களின் பெண் குழந்தைகளுக்கு கல்வி வழங்கும் நோக்கத்துடன் அமெரிக்கர் சங்கம் எப்பொழுது பெண்களுக்கான பள்ளியை நிறுவியது அப்படின்னா 1824 வந்து பார்த்தீங்கன்னா நிறுவியிருக்கு. கேள்வி இப்படியும் கேட்கலாம். போர் வீரர்களின் பெண் குழந்தைகளுக்கு கல்வி வழங்கும் நோக்கத்துடன் எந்த சங்கம் 1824 பெண்களுக்கான பள்ளியை நிறுவியது அப்படின்னா அமெரிக்கர் சங்கம். சரிங்களா? எப்படி கேள்வி கேட்டால் எழுத தெரியணும். இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 1829 டு 1830களில் டாக்டர் வில்சன் என்பவரும் மேடம் வில்சனும் பம்பாயில் பெண்களுக்கென 6 பள்ளிகளை வந்து பார்த்தீங்கன்னா திறந்திருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. 1829 டு 1830களில் பம்பாயில் பெண்களுக்கென 6 பள்ளிகளை திறந்தவர்கள் யார் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா டாக்டர் வில்சன் அப்படிங்கிறவரும் மேடம் வில்சன் அப்படிங்கிறவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா திறந்திருக்காங்க 1829 1830களில். அப்புறம் ஜோதிபா பூலே பூனாவில் காலமாக ஓரங்கட்டப்பட்டிருந்த சமூகத்தை சார்ந்த பெண் குழந்தைகளுக்காகவே ஒரு முன்னோடி பள்ளியை 1848 வந்து பார்த்தீங்கன்னா நிறுவியிருக்காரு. ஜோதிபா பூலே வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வந்து பார்த்தீங்கன்னா பள்ளியை நிறுவியிருக்காரு அப்படின்னா பூனாவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறுவியிருக்காங்க. யாருக்கு நிறுவியிருக்காங்க அப்படின்னா காலமாக கட்டப்பட்டிருந்த சமூகத்தை சார்ந்த பெண் குழந்தைகளுக்காகவே ஒரு முன்னோடி பள்ளியை வந்து பார்த்தீங்கன்னா நிறுவியிருக்காரு 1848 பூனாவில். நிறுவனர் வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிபா பூலே. அப்புறமா 1889 பூனாவில் கார்வே என்ற பேராசிரியர் இந்து விதவைகளுக்கென ஒரு பள்ளி வந்து பார்த்தீங்கன்னா திறந்திருக்காரு. அதாவது பூனாவில் யார் இந்து விதவைகளுக்கென ஒரு பள்ளியை தொடங்கினார் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா கார்வே அப்படின்ற ஒரு பேராசிரியர். எந்த வருஷம்னா 1889. 1889 பூனாவில் கார்வே அப்படின்ற பேராசிரியர் இந்து விதவைகளுக்கென ஒரு பள்ளியை வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்காரு. இந்த பள்ளி தான் வந்து பார்த்தீங்கன்னா 1916 மகளிர் பல்கலைக்கழகமாக, அதாவது ஸ்ரீமதி நாதிபாய் தாமோதர் டாக்கர்சே உமன்ஸ் யூனிவர்சிட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா உருவாயிருக்கு. SNDTயாக உருவாயிருக்கு. இங்கே பாருங்கள், இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம். அந்த ஒரு ஸ்டாம்ப் பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க SNDT மகளிர் பல்கலைக்கழகம் பூனா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த SMDT மகளிர் பல்கலைக்கழகம் எப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மகளிர் பல்கலைக்கழகமாக மாறிச்சு அப்படின்னா 1916. இது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலாக தான் இருந்தது. விதவைகளுக்கான ஒரு ஸ்கூலாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. 1889 வந்து பார்த்தீங்கன்னா பூனாவில் பேராசிரியர் கார்வே வந்து பார்த்தீங்கன்னா திறந்திருக்காரு. ஸோ இது பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பல்கலைக்கழகமாக அப்டேட் ஆகிருக்கு 1916. பம்பாயில் இருந்த பார்சி வகுப்பினர் பெண்கள் கல்வியில் தீவிர ஆர்வம் காட்டினர். சரி, அதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னு பாருங்கள். 1913 பம்பாயில் இருந்த பெண்களுக்கான 10 உயர்நிலை பள்ளிகளில் 8 பள்ளிகள் பார்சி வகுப்பினரால் நடத்தப்பட்டன. அதாவது இந்த பார்சி வகுப்பினர் வந்து பார்த்தீங்கன்னா பெண் கல்வியில் வந்து பார்த்தீங்கன்னா தீவிர ஆர்வம் காட்டினாங்க. அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1913 பம்பாயில் இருந்த பெண்களுக்கான 10 உயர்நிலை பள்ளிகளில் 8 பள்ளிகள் பார்சி வகுப்பினரால் வந்து பார்த்தீங்கன்னா நடத்தப்பட்டது. அதாவது இதை நோட் பண்ணிக்கோங்க. டேசாம் ஆண்டில் பம்பாயில் இருந்த பெண்களுக்கான 10 உயர்நிலை பள்ளிகளில் 8 பள்ளிகள் பார்சி வகுப்பினரால் நடத்தப்பட்டன அப்படின்னா 1913 இதை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1926 அகில இந்திய மகளிர் மாநாடு முழுக்க பெண்களால் நிர்வகிக்கப்படும் ஒரு கல்லூரியை தொடங்க தீர்மானித்தது. இதை நோட் பண்ணிக்கோங்க.
எந்த ஆண்டு அகில இந்திய மகளிர் மாநாடு முழுக்க முழுக்க பெண்களால் நிர்வகிக்கப்படும் ஒரு கல்லூரியை தொடங்க தீர்மானித்தது அப்படின்னா 1926. அதாவது முழுக்க முழுக்க பெண்களால் அப்படின்னா ஆண்களே கிடையாது சரிங்களா. ஸோ ஒன்லி பெண்கள் தான் அதுக்கு எல்லாமே சரிங்களா. எல்லாமே பெண்களால் வந்து பார்த்தீங்கன்னா நிர்வகிக்கப்பட்டது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. நிர்வகிக்கிறது மட்டும்தான் அது அவங்க. ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல்லூரியை கட்டுறது அந்த இதர வேலைகள்லாம் செஞ்சது கன்ஃபார்ம் ஆண்களாக தான் இருக்கும். ஜஸ்ட்டு நிர்வாகம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு அர்த்தம். 1926 அகில இந்திய மகளிர் மாநாடு முழுக்க முழுக்க பெண்களால் நிர்வகிக்கப்படும் ஒரு கல்லூரியை தொடங்க தீர்மானித்தது. இந்த கல்லூரி தான் டெல்லியில் உள்ள இர்வின் சீமாட்டி கல்லூரி ஆகும். ஸோ இந்த கல்லூரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இர்வின் சீமாட்டி கல்லூரி இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இர்வின் சீமாட்டி கல்லூரி அப்படிங்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா 1926 வந்து பார்த்தீங்கன்னா அகில இந்திய மகளிர் மாநாடு முழுக்க முழுக்க பெண்களால் நிர்வகிக்கப்படும் ஒரு கல்லூரி வந்து தொடங்க தீர்மானித்து தான் இந்த இர்வின் சீமாட்டி கல்லூரியை வந்து பார்த்தீங்கன்னா நிறுவியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ சமய பரப்பு குழுவுடைய பம்பாயில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கல்வி பங்களிப்பு. தமிழ்நாட்டில் கிறிஸ்துவ சமய பரப்பு குழுக்களுடைய கல்வி பங்களிப்பு எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். தமிழ்நாடு சமய பரப்பு குழுக்களின் கல்வி பணியானது தமிழ்நாட்டில் ஜெர்மன் லூத்தரன் சமய பரப்பாளர் பார்த்தலோமஸ் சீகன் பால்கு மற்றும் ஹென்ரிச் ப்ளூச்சோ என்ற அவரது மூத்த சக ஊழியர் 1706 ஜூலை 9 அன்று இந்தியா வந்ததிலிருந்து தொடங்கின. அதாவது என்னென்னா சமயப்பரப்பு குழுக்களுடைய கல்வி பணி எப்போ வந்து ஆரம்பித்தது அப்படின்னா ஜெர்மன் லூத்தரன் சமய பரப்பாளர் பார்த்தலோமஸ் சீகன் பால்கு அப்புறம் ஹென்ரிச் ப்ளூச்சோ இவங்களுடைய மூத்த ஊழியர் சரிங்களா. அவருடைய மூத்த ஊழியர் இந்த ஹென்ரிச் ப்ளூச்சோ அப்படிங்கிறவர். இவங்க 1706 ஜூலை 9 அன்று இந்தியா வந்ததுலேருந்து தொடங்குச்சு. அப்போது தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சமய பரப்பு குழுக்களுடைய கல்வி பணி எப்பொழுது தொடங்கியது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா 1706 ஜூலை 9 அன்று வந்து பார்த்தீங்கன்னா தொடங்குச்சு. யார் வந்து வந்த பிறகு தொடங்குச்சு அப்படின்னா ஜெர்மன் லூத்தரன் சமய பரப்பாளர் பார்த்தலோமஸ் சீகன் பால்கு அப்புறம் ஹென்ரிச் ப்ளூச்சோ இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வந்ததுலேருந்து தொடங்குச்சு. கேள்வி இப்படியும் கேட்கலாம் சரிங்களா. ஸோ ஜெர்மன் லூத்தரன் சமய பரப்பாளர் பார்த்தலோமஸ் சீகன் பால்கு அப்புறம் ஹென்ரிச் ப்ளூச்சோ இவங்க எப்போ தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க அப்படின்னு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா 1706 ஜூலை 9 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க. அதாவது இந்தியா வந்ததிலிருந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமய பரப்பு குழுக்களுடைய கல்வி பணி வந்து பார்த்தீங்கன்னா தொடங்குச்சு. அப்புறம் புரோட்டஸ்டன்ட் மதத்திற்கு சேவை செய்வதே அவர்களின் நோக்கமாக இருந்தாலும் தரங்கம்பாடியில் டேனிஷ் குடியேற்றத்தில் பள்ளிகளை வந்து பார்த்தீங்கன்னா நிறுவியிருக்காங்க. புரோட்டஸ்டன்ட் மதத்திற்கு சேவை செய்வதே அவர்களுடைய நோக்கமாக இருந்தாலும் தரங்கம்பாடியில் டேனிஷ் குடியேற்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளியில் நிறுவியிருக்காங்க சரிங்களா. அப்புறம் இது ஒரு முன்னோடி முயற்சியாகவும் இருந்திருக்கு. இது பின்னர் இதர கிறிஸ்தவ சமய குழுக்களாலையும் பின்பற்றப்பட்டது. சீகன் பால்கு தமிழ் கற்றுக்கொண்டு பைபிளை தமிழில் மொழிபெயர்த்தார். அதாவது தமிழ் கற்றுக்கொண்டு பைபிளை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா சீகன் பால்கு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனிலிருந்து வந்த ஒரு சமய பரப்பாளரான சீகன் பால்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் கற்றுக்கிட்டு பைபிளை வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் மொழிபெயர்த்திருக்காரு. ஸோ அவர் என்ன நோக்கத்துக்காக மொழிபெயர்த்தார் அப்படின்னா மதத்தை வந்து பரப்புறதுக்காக தான் மொழிபெயர்த்திருக்காரு. ஸோ நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா ஒரு மனுஷன் வந்து வெளிநாட்டிலேருந்து ஒரு மனுஷன் வந்து இங்கே தமிழ் கற்றுக்கிட்டான் இல்லையா. ஸோ அந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்க்குறேன். ஜெர்மனியில் இருந்து அச்சு இயந்திரம் ஒன்றினை இறக்குமதி செய்து கிறிஸ்துவ இலக்கியங்களை அச்சிட்டு வெளியிடவும் ஏற்பாடு செஞ்சுருக்காரு சீகன் பால்கு. அப்புறம் இந்த படத்தில் இருக்கார் பாருங்க, அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சீகன் பால்கு. ஸோ இந்த வேலைகள்லாம் செஞ்சவர் இவர் தான். சென்னை மாகாணத்தில் 1822ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட ஒரு கணக்கெடுப்பின்படி 1,84,110 மாணவர்களுடன் 12,498 அனைத்து வகையிலுமான கல்வி நிறுவனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சென்னை மாகாணம் முழுசா. இதை நோட் பண்ணிக்கோங்க. 1822ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட ஒரு கணக்கெடுப்பின்படி எத்தனை மாணவர்களோட எத்தனை வகையான கல்வி நிறுவனங்கள் இருந்தன அப்படின்னு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா 1,84,110 மாணவர்களோட 12,498 வகையிலுமான கல்வி நிறுவனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தன அப்படின்னு எழுதணும். அப்புறம் கல்வியின் நிலையானது இங்கிலாந்தை ஒப்பிடும் பொழுது குறைவாக இருந்தாலும் பெரும்பாலான ஐரோப்பிய நாடுகளை விட உயர்வாக இருப்பதாக சர் தாமஸ் மன்றோ சென்னை மாகாண கவர்னராக இருந்திருக்காரு. எப்போ வரைக்கும்னா 1820 1827 வரைக்கும். அதாவது என்னென்னா கல்வியின் நிலை வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தை ஒப்பிடும்போது இங்கே வந்து குறைவாக இருந்தாலும் பெரும்பாலான ஐரோப்பிய நாடுகளை விட உயர்வாக இருப்பதாக சர் தாமஸ் மன்றோ வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிடுறாரு. எங்கே வந்து உயர்வாக இருக்குது அப்படின்னா சென்னை மாகாணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உயர்வாக இருக்கிறதா குறிப்பிடுறாரு சர் தாமஸ் மன்றோ.
இவர் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மாகாண கவர்னராக எப்போலேருந்து எப்போ வரைக்கும் இருந்திருக்காருன்னா 1820 1827 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்காரு. சரி, கேள்வி இப்படியும் கேட்கலாம். கல்வி நிலையானது இங்கிலாந்தை ஒப்பிடும் பொழுது குறைவாக இருந்தாலும் பெரும்பாலான ஐரோப்பிய நாடுகளை விட உயர்வாக கல்வி இருப்பதா யார் வந்து சென்னையில் வந்து உயர்வாக கல்வி இருப்பதா யார் சொல்லியிருக்காங்கன்னா சர் தாமஸ் மன்றோ வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. 1820 1827 தான் அவருடைய ஆட்சி இருந்திருக்கு, கவர்னராக இருந்திருக்காரு. சென்னையில் ஸ்காட்லாந்து நாட்டை சார்ந்த ரெவரண்ட்ரி லாரி அப்புறம் ரெவரன் போவி என்ற 2 மத குருமார்கள் 1835 எழும்பூர் செயின்ட் ஆண்ட்ரூஸ் தேவாலயத்திற்கு அருகில் ஒரு பள்ளியை வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸ்காட்லாந்து நாட்டை சார்ந்த ரெவரண்ட் லாரி அப்புறம் ரெவரண்ட் போவி என்ற 2 மத குருமார்கள் எப்பொழுது எழும்பூர் செயின்ட் ஆண்ட்ரூஸ் தேவாலயத்திற்கு அருகில் ஒரு பள்ளியை நிறுவினாங்க அப்படின்னா 1835 சரி, இந்த ரெவரண்ட் லாரி ரெவரண்ட் போவி அப்படிங்கிறவங்க எந்த நாட்டை சார்ந்தவங்க அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா ஸ்காட்லாந்து நாட்டை வந்து பார்த்திங்கன்னா சார்ந்திருக்காங்க. இவங்க இந்தியாவுக்கு வந்து எந்த இடத்துல வந்து ஒரு பள்ளியை நிறுவினாங்க அப்படின்னா சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா நிறுவியிருக்காங்க. எந்த இடத்துக்கு பக்கத்தில்னா எழும்பூர் செயின்ட் ஆண்ட்ரூஸ் தேவாலயத்துக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறுவியிருக்காங்க அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. இந்த பள்ளி பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா 1837 பிளாக் டவுனுக்கு மாற்றப்பட்டது. பிளாக் டவுனுக்கு அப்படின்னா 1911 ஜார்ஜ் டவுன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. 1911 முன்னாடி பிளாக் டவுன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த பள்ளி? இந்த ஸ்காட்லாண்டை சார்ந்த 2 மத குருமார்கள் செயின்ட் ஆண்ட்ரூஸ் தேவாலயத்து பக்கத்தில் ஒரு பள்ளி நிறுவனாங்க இல்லைங்களா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பின்னர் 1837 பிளாக் டவுனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாற்றப்பட்டிருக்கு, அதாவது ஜார்ஜ் டவுனுக்கு வந்து மாற்றப்பட்டிருக்கு. அந்த பள்ளியில் 59 மாணவர்கள் வந்து படிச்சுட்டு வந்திருக்காங்க. 1862 ரெவரண்ட் வில்லியம் மில்லர் இப்பள்ளியை கல்லூரியாக தரம் உயர்த்தியிருக்காரு. இந்த ஸ்காட்லாந்து நாட்டை சார்ந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா எழும்பூரில் வந்து அந்த பள்ளியை வந்து உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் ஜார்ஜ் டவுனுக்கு வந்து 1914 மாற்றப்பட்டது. அந்த பள்ளியில் 59 மாணவர்கள் படிச்சுட்டு வந்தாங்கன்னு சொன்னோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரெவரண்ட் வில்லியம் மில்லர் அப்படிங்கிறவரால் இந்த பள்ளி வந்து பார்த்திங்கன்னா 1862 கல்லூரியாக வந்து பார்த்திங்கன்னா தரம் உயர்ந்திருக்கு. இதுதான் தாம்பரத்தில் தற்போது இருக்கிற சென்னை கிறிஸ்துவ கல்லூரி, சென்னை கிறிஸ்டின் காலேஜ்னு சொல்கிறாங்கல்ல அது. இங்கே கீழே வந்து பாருங்கள், இந்த சென்னை கிறிஸ்துவ கல்லூரி இந்த ஸ்டாம்ப் பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க பாருங்கள். தாம்பரத்தில் தற்போது இருக்கிற சென்னை கிறிஸ்துவ கல்லூரியை பற்றி தான் இதை படிச்சிருக்கோம். அந்த சென்னை கிறிஸ்துவ கல்லூரிக்கு முதல் அஸ்திவாரம் போட்டவங்க ஸ்காட்லாந்து நாட்டை சார்ந்த ரெவரண்ட் லாரி ரெவரண்ட் போவி அப்படிங்கிறவங்க. இவங்க 1835 எழும்பூர் செயின்ட் ஆண்ட்ரூஸ் ரூஸ் தேவாலயத்து பக்கத்தில் தான் ஒரு பள்ளியை தொடங்கியிருக்காங்க. அதுக்கப்புறமா அது வந்து ஜார்ஜ் டவுனுக்கு மாற்றப்பட்டது. அதில் 59 மாணவர்கள் படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா ரெவரண்ட் வில்லியம் அப்படிங்கிறவர் அந்த பள்ளி வந்து கல்லூரியை தரம் உயர்த்திருக்காரு 1862 அந்த கல்லூரி தான் தாம்பரத்தில் இப்போ இருக்கிற சென்னை கிறிஸ்டின் காலேஜ் அப்படிங்கிறது. அடுத்தது, ஆங்கில கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்ந்த சென்னை நகரத்தில் வசித்த உயர்தட்டு மக்கள் மேற்கத்திய கல்வி அனைவருக்கும் கிடைக்க வேண்டி 1839 அரசாங்கத்திடம் மனு ஒன்றினை அளித்தனர். அதாவது என்னென்னா, அங்கே சென்னையிலே வசிப்பாங்க இல்லைங்களா அந்த மேற்கத்திய உயர்தட்டு மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆங்கில கல்வி இங்கிலீஷ் கல்வி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனு கொடுக்குறாங்க, எங்களுக்கு வந்து கல்வி வந்து எல்லாத்துக்குமே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி 1839. அதன் பிரதிபலனாக என்ன நடக்குது அப்படின்னா 1840 எழும்பூரில் ஒரு உயர்கல்வி பள்ளி வந்து பார்த்தீங்கன்னா நிறுவப்பட்டது. அது 1857 கல்லூரியாக தரம் உயர்த்தப்படுது. அந்த கல்லூரி தான் இன்றிருக்கும் சென்னை மாநில கல்லூரி. இங்கே பாருங்கள், இதையும் இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், சென்னை மாநில கல்லூரி. 1839 சென்னையில் இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த உயர்தட்டு மக்கள்லாம் சேர்ந்து ஆங்கில கல்வி எங்களுக்கு வேணும், எங்களுக்கு ஒரு ஸ்கூல் ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படின்னு அரசாங்கத்துக்கு ஒரு மனு கொடுக்குறாங்க. 1840 எழும்பூரில் ஒரு உயர்நிலை பள்ளி வந்து நிறுவப்படுது. அந்த கல்லூரி 1857 ஒரு கல்லூரியாக தரம் உயர்த்தப்படுது, காலேஜாக தரம் உயர்த்தப்படுது. அதுதான் இப்போ இருக்கிற சென்னை மாநில கல்லூரி. அப்புறம் இங்கே கீழே வந்து பாருங்கள், உங்களுக்கு தெரியுமான ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். திருச்சிராப்பள்ளியில் 1832 புனித சிலுவை சகோதரிகள் செயின்ட் ஜோசப் புனித சூசையப்பர் ஆங்கிலோ இந்தியன் பள்ளியை வந்து பார்த்தீங்கன்னா நிறுவுறாங்க. திருச்சிராப்பள்ளியில் 1832 திருச்சியில் இப்போது புனித சிலுவை சகோதரிகள் செயின்ட் ஜோசப், அதாவது புனித சூசையப்பர்னு சொல்லுவாங்க, ஆங்கிலோ இந்தியன் பள்ளியை வந்து நிறுவுறாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. திருச்சிராப்பள்ளியில் எந்த ஆண்டு புனித சிலுவை சகோதரிகள் செயின்ட் ஜோசப் ஆங்கிலோ இந்தியன் பள்ளியை நிறுவனாங்கன்னா 1838.
அடுத்தது 1844ஆம் ஆண்டு ஜெட்ஸுக்கள், அதாவது இயேசு சபையினர், ஜெட்ஸுக்கள்னால் இயேசு சபையினர், ஜெட்ஸுக்கள் செயின்ட் ஜோசப் கல்லூரி வந்து பார்த்திங்கன்னா நிறுவுகிறாங்க. 1844ஆம் ஆண்டு செயின்ட் ஜோசப் கல்லூரியை ஜெட்ஸுக்கள் எப்பொழுது நிறுவினர் அப்படின்னா 1844ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா நிறுவியிருக்காங்க. அப்புறமா திருநெல்வேலியில் கிறிஸ்டியன் மிஷன் சொசைட்டி 1844ஆம் ஆண்டு ஒரு பள்ளியை வந்து தொடங்குச்சு. இதை நோட் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஆண்டு, இடம், யார் நிறுவனாங்க அப்படிங்கிறது தான் கொஞ்சம் பார்த்து படிச்சுக்கோங்க. திருநெல்வேலியில் கிறிஸ்டியன் மிஷன் சொசைட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 1844 ஒரு பள்ளியை வந்து தொடங்கினாங்க. திருநெல்வேலியில் கிறிஸ்டியன் மிஷன் சொசைட்டி டேசாம் ஆண்டு ஒரு பள்ளியை தொடங்கியது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா 1844ஆம் ஆண்டு. கேள்வி இப்படியும் கேட்கலாம். டேஸில் 1844ஆம் ஆண்டு ஒரு பள்ளியை தொடங்கியது. அதாவது கிறிஸ்டியன் மிஷன் சொசைட்டி வந்து பார்த்திங்கன்னா தொடங்குச்சு. திருநெல்வேலியில் டேஸ் 1844ஆம் ஆண்டு ஒரு பள்ளியை தொடங்குச்சு அப்படின்னா கிறிஸ்டியன் மிஷன் சொசைட்டி அப்படின்னு எழுதணும். அதுக்கப்புறமா இது வந்து 1876ஆம் ஆண்டில் ஒரு கல்லூரியாக வந்து பார்த்திங்கன்னா தரம் உயர்த்தப்படுது. அப்போது வந்து பார்த்திங்கன்னா சிஎம்எஸ் கல்லூரி அப்படின்னு சொல்கிறாங்க. தற்போது வந்து புனித யோவான் கல்லூரி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலியில் இருக்குது. இது வந்து 1876ஆம் ஆண்டு ஒரு கல்லூரியாக தரம் உயர்த்தப்படுது. அந்த திருநெல்வேலியில் கிறிஸ்டியன் மிஷன் சொசைட்டி 1844ஆம் ஆண்டு ஒரு பள்ளியை தொடங்கினாங்க இல்லைங்களா, அந்த பள்ளி தான் 1876ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்லூரியாக தரம் உயர்த்தப்படுது. அப்போ ஆரம்பித்தப்போ சிஎம்எஸ் கல்லூரி அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா புனித யோவான் கல்லூரி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஆண்டு, என்ன ஸ்கூலு, என்ன காலேஜ், கல்லூரி எப்போ தரம் உயர்த்தினாங்க, யார் ஆரம்பித்தாங்க, ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் கிறிஸ்தவ சமய பரப்பு குழுக்களுடைய கல்வி பங்களிப்பு. பிரிட்டிஷ் அரசின் கீழ் உயர்கல்வியில் ஏற்பட்ட முன்னேற்றம் பற்றி பார்க்க போகிறோம். கிழக்கிந்திய கம்பெனியின் அரசாங்கத்தையும் அதன் கீழிருந்த பிரதேசங்களையும் பிரிட்டிஷ் அரசின் நேரடி கட்டுப்பாட்டிற்கு பிரிட்டிஷ் பாராளுமன்றம் மாற்றிய பின்பு கல்வி விவகாரங்களில் கம்பெனியின் கொள்கையே அரசின் கொள்கையாக தொடர்ந்தது. பல்கலைக்கழக கல்வியின் வெற்றியும் நிர்வாகத்திலும் நீதிமன்றங்களிலும் படித்த இந்தியர்களுக்கான தேவை அதிகரித்ததும் அதிக எண்ணிக்கையிலான கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களை துவங்குவதற்கு ஊக்கமளித்தன. அதாவது என்னென்னா, அந்த கிழக்கிந்திய கம்பெனியினுடைய அரசாங்கத்தையும் அதன் கீழே இருந்த பிரதேசங்களையும் பிரிட்டிஷ் அரசின் நேரடி கட்டுப்பாட்டிற்கு பிரிட்டிஷ் பாராளுமன்றம் வந்து பார்த்திங்கன்னா மாற்றுச்சு. அதாவது என்னென்னா, முன்ன வந்து இங்கே கவர்னர்கள் இருப்பாங்க. அந்த கவர்னர்களுடைய கட்டுப்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வில்லியம் பெண்டிங் இருக்கார் அப்படின்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா சரி இங்கே ஒரு ஸ்கூல் வைக்கலாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவராக வந்து பார்த்திங்கன்னா சட்டம் இயற்றி அதை வந்து பார்த்திங்கன்னா நடைமுறைப்படுத்தலாம். ஸோ அப்படி வந்து பார்த்திங்கன்னா இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நேரடி கண்ட்ரோல், டைரக்ட் கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் பாராளுமன்றத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா போயிடுச்சு. ஏன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போயிடுச்சு அப்படின்னு பின்னாடி சொல்கிறாங்க பாருங்கள். பிரிட்டிஷ் பாராளுமன்றத்துக்கு மாற்றிய பின்பு கல்வி விவகாரங்களில் கம்பெனியின் கொள்கையே அரசின் கொள்கையாக தொடர்ந்தது. பல்கலைக்கழக கல்வியின் வெற்றியும் நிர்வாகத்திலும் நீதிமன்றங்களிலும் படித்த இந்தியர்களுக்கான தேவை அதிகரித்ததும் அதிக எண்ணிக்கையிலான கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களை துவங்குவதற்கு ஊக்கமளித்தன. இது வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தோடைய நேரடி கட்டுப்பாட்டு ஈர்த்துருச்சு. ஏன்? படித்த இந்தியர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிக பேர் வராங்க, எல்லாருமே நல்லா படிக்கிறாங்க. ஸோ இங்கே ஸ்கூலும் காலேஜஸும் ஆரம்பித்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சக்ஸஸை வந்து கொடுத்துருக்கு, வெற்றியை வந்து கொடுத்துருக்கு. அப்படிங்கிறதுனால தான் பிரிட்டிஷ் பாராளுமன்றம் நேரடியாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கிட்டு வந்துட்டாங்க. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா பாரசீக மொழியானது நீதிமன்ற மொழியாகவும் நிர்வாக மொழியாகவும் இருந்தபோது நீதிமன்றங்களிலும் அலுவலகங்களிலும் அதிக வேலைவாய்ப்பு பெற்றிருந்த இஸ்லாமியர்கள் அங்கெல்லாம் ஆங்கிலம் அலுவலக மொழியாக மாறியதால் தங்களின் வேலைவாய்ப்பை இழந்தன. அதாவது என்னென்னா, இதுக்கு முன்னாடி அந்த பாரசீக மொழி தான் நீதிமன்ற மொழியாகவும் நிர்வாக மொழியாகவும் வந்து பார்த்திங்கன்னா இருந்துக்கிட்டு இருந்தது. அது வரைக்கும் இஸ்லாமியர்கள் தான், நீதிமன்றமாகவே இஸ்லாமியர்கள் தான் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருந்திருக்கு. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கூல்ஸு, காலேஜஸ்ஸு, யூனிவர்சிட்டிஸ்லாம் ஓப்பன் பண்ணி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் படிச்சுட்டு வரதுனால வந்து பார்த்திங்கன்னா அலுவல் மொழியை வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் அப்படின்னு மாற்றிட்டாங்க. அப்படி மாற்றினதுனால வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆயிடுச்சுன்னா, அப்போதைக்கு இஸ்லாமியர்கள் தான் நீதிமன்றங்கள்லேயும் அலுவலகங்கள்லேயும் அதிக வேலை வாய்ப்பு பெற்றிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த முஸ்லீம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பை இழந்தாங்க. இந்த நேரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கை கொடுத்து தூக்கிறதுக்கு ஒரு ஆள் வராரு. யார் அப்படின்னா சர் சையத் அகமது கான் அப்படிங்கிறவர் வராரு. சர் சையத் அகமது கான் அலிகாரில் முகமதிய ஆங்கிலோ பள்ளியை வந்து பார்த்திங்கன்னா நிறுவுறாரு. எப்போனா 1875 வந்து பார்த்திங்கன்னா நிறுவியிருக்கார். இதை நோட் பண்ணிக்கோங்க. சர் சையது அகமது கான் அலிகாரில் முகமதிய ஆங்கிலோ பள்ளியை எப்பொழுது நிறுவினார் அப்படின்னா 1857 வந்து பார்த்திங்கன்னா நிறுவியிருக்காரு. சரி, இப்போ இந்த
அலிகாரில் முகமதிய ஆங்கிலோ பள்ளியை நிறுவியவர் யாருன்னு கேள்வி கேட்கலாம். அப்படி கேட்டாங்கன்னா சர் சையது அகமது கான் வந்து பார்த்தீங்கன்னா நிறுவியிருக்காரு. இது இறுதியில் அலிகார் முஸ்லீம் பல்கலைக்கழகமாக 1920 வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்துருச்சு. அதாவது என்னென்னா, இப்போ ஸ்கூலாக ஆரம்பிக்கிறாங்க, ஸ்கூல்லேருந்து படித்து முடிச்சுட்டு இப்போதைக்கு கணக்கு சொல்கிறேன், 12வது வரைக்கும் படித்து முடிச்சிட்டாங்கன்னா அடுத்தது காலேஜ் போவாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, அதையவே வந்து பார்த்திங்கன்னா காலேஜாக அப்டேட் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணி அதையவே வந்து பார்த்திங்கன்னா காலேஜாகவும் வைக்கிறாங்க. அதான் இறுதியில் அலிகார் முஸ்லீம் பல்கலைக்கழகமாக 1920 அந்த முகமதி ஆங்கிலோ பள்ளி வந்து பார்த்திங்கன்னா வளருது. 20ஆம் நூற்றாண்டுடைய 2ஆம் பத்தாண்டுகளில் சேட்லர் கல்விக்குழுவின் அறிக்கையை 1917 சேட்லர் கல்விக்குழுவின் அறிக்கையை தொடர்ந்து பல முக்கிய நகரங்களில் பல்கலைக்கழகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கப்பட்டன. சேட்லர் கல்விக்குழுவோடைய அறிக்கை எப்போ வெளிவந்தது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா 1917 வந்து பார்த்தீங்கன்னா வெளிவந்தது. இந்த சேட்லர் கல்விக்குழுவின் அறிக்கையை தொடர்ந்து நிறைய முக்கிய நகரங்களில் பல்கலைக்கழகங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கப்பட்டிருக்குது. இந்த படத்தில் இருக்கார் பாருங்க, இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சர் சையத் அகமது கான். இது வந்து பார்த்தீங்கன்னா அலிகார் முஸ்லீம் பல்கலைக்கழகம் அவர் ஓப்பன் பண்ண பல்கலைக்கழகம். அப்புறம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாம்ப் பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே கீழே வந்து பாருங்கள், இந்திய கல்வி மையங்கள் அப்படின்னு போட்டு இந்தியா மேப் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அந்த பக்கம் தக்ஷசீலம் பாருங்கள். ஸோ இந்தியா பார்டரில் அந்த பக்கம் இருந்தது. முன்னே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவாக தான் இருந்திருக்கு. ஸோ இப்போ இந்தியா பார்டருக்கு வெளியில் இருக்குது அந்த தக்ஷசீலத்தில் இருக்கிற அந்த பல்கலைக்கழகம். ஸோ இந்த அப்பம் வந்து இந்தியாவாக தான் இருந்தது, பிரிக்க பார்ட்டிஷன் முன்னாடி இந்தியாவாக தான் இருந்தது. தக்ஷசீலம், டெல்லி, ஜெய்ப்பூர், லக்னோ, அலகாபாத், வாரணாசி, விக்ரமசீலா, நாலந்தா, கல்கத்தா, வார்த்தா, அப்புறம் வல்லபி, பம்பாய். ஸோ இங்கே எல்லாமே ஜெய்ப்பூர் அவங்க எல்லாமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 12 பல்கலைக்கழகம் தான் இருக்குது. நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நார்த் இந்தியாவில் மொத்தமாக 12 இருக்கும். பட் நீங்கள் இங்கே சவுத் இந்தியாவில் சென்னையில் மட்டும் பாருங்களேன், சென்னை, காஞ்சி, சிதம்பரம், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், மதுரைன்னு மொத்தம் 6 பல்கலைக்கழகம் இருக்கும். ஒட்டு மொத்த நார்த் இந்தியாவையும் சேர்த்தே வந்து பார்த்தீங்கன்னா 12 பல்கலைக்கழகங்கள். தமிழ்நாட்டில் மட்டுமே 6 பல்கலைக்கழகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு. ஸோ நம்ம ஆளுங்க அப்போயே வந்து பார்த்தீங்கன்னா படிப்ஸில் வந்து பெரிய ஆர்வம் காட்டியிருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அப்புறம் கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா கொச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பல்கலைக்கழகம் இருந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய கல்வி மையங்கள் அப்போது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்திய கல்வி மையங்கள். அதுக்கப்புறம் அங்கே மேலே வந்து பாருங்கள், நல்லுள்ளம் கொண்ட கொடையாளிகளின் முன்முயற்சியால் இணைப்பு கல்லூரிகள் ஏதுமற்ற விடுதியுடன் கூடிய பல்கலைக்கழகங்கள் பல வந்து பார்த்திங்கன்னா தொடங்கப்பட்டன. அதாவது நல்லுள்ளங்களுடைய முயற்சியால் அப்படின்னு என்னென்னா, இப்போது ஒரு பல்கலைக்கழகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலேஜஸ் ஆரம்பித்தாங்க அப்படின்னா, ஸோ அந்த காலேஜ் அந்த பல்கலைக்கழகங்களுடைய அண்டரில் தான் இருக்கணும். இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி கீழே சில காலேஜஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கணும். ஸோ இந்த நல்லுள்ளங்களுடைய முன்முயற்சியால் பல்கலைக்கழகமாகவும் இருக்குது, அந்த பல்கலைக்கழகத்தோட கூடிய வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஸ்டல் வசதி, விடுதி வசதி வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதா நிறைய பல்கலைக்கழகங்கள் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கப்பட்டன அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு குறிப்பிடத்தக்க ஒரு எடுத்துக்காட்டாய் விளங்குவது யார் அப்படின்னா, பெங்களூருவில் உள்ள ஜாம்ஷெட்டி டாட்டாவின் இந்திய அறிவியல் பல்கலைக்கழகம் தான். 1909 வந்து பார்த்தீங்கன்னா நிறுவியிருக்கார். யாரோடது? ஜாம்ஷெட்டி டாட்டா. இந்த படத்தில் இருக்கார் பாருங்கள், இவர் தான் ஜாம்ஷெட்டி டாட்டா. அதுக்கப்புறம் துபாஸ் பச்சையப்பர் பெயரால் மதராஸில் 18ஆம் நூற்றாண்டில் துவங்கப்பட்ட பச்சையப்பன் பள்ளி 1845 வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கு. அதுக்கப்புறம் 1880 கல்லூரியாக தடம் உயர்த்தப்பட்டது. பச்சையப்பாஸ் காலேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அவர் தான் பாருங்கள் இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க, வள்ளல் பச்சையப்பர்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ பச்சையப்பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஆரம்பித்தது தான். எப்போ ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னா 1845 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பச்சையப்பன் பள்ளி அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காரு 18ஆம் நூற்றாண்டில். அதுக்கப்புறமா 1880 வந்து பார்த்தீங்கன்னா பச்சையப்பாஸ் கல்லூரியாக வந்து இது தடம் உயர்த்தப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டி, அண்ணாமலை பல்கலைக்கழகம் வந்து 1929 வந்து பார்த்தீங்கன்னா நிறுவப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஆண்டு யார் நிறுவனாங்க, எப்போ நிறுவனாங்க, எந்த இடத்துல நிறுவனாங்க, ஸோ இந்த இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதிலேருந்து எப்படி வேணால் கேள்விகள் கேட்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த வள்ளல் பச்சையப்பர் எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பள்ளியை வந்து தொடங்கினார், பச்சையப்பன் பள்ளியை வந்து தொடங்கினார் அப்படின்னு கேட்டாங்கன்னா மதராஸில் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்காரு. எந்த ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா 1845 பச்சையப்பாஸ் காலேஜ்னு அது எப்போ வந்து பார்த்தீங்கன்னா தரம் உயர்த்தப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா 1880 வந்து பார்த்தீங்கன்னா தரம் உயர்த்தப்பட்டது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லணும். கல்வி பரவல். உயர்தர மற்றும் நடுத்தர வர்க்கத்தினரின் பாதுகாவலனாக கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் வழங்குகின்ற கல்வி அமைந்திருந்தது. இதை நோட் பண்ணிக்கோங்க. உயர்தர மற்றும் நடுத்தர வர்க்கத்தினரின் பாதுகாவலனாக எது அமைந்திருந்தது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா கல்வி வந்து பார்த்தீங்கன்னா அமைந்திருந்தது. அப்போது கல்வி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதுகாவலனாக அமைஞ்சிருக்கு. யார் யாருக்கு அப்படின்னா உயர்தர மற்றும் நடுத்தர வர்க்கத்தினருடைய பாதுகாவலனாக அமைஞ்சிருக்கு கல்வி. இப்போது வாரதா கல்வி திட்டம்,
வார்தா கல்வி திட்டம் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இதை யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்க்கலாம். வார்தா கல்வி திட்டத்தை யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னா காந்தியடிகள் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காரு. இந்த வார்தா கல்வி திட்டம் அப்படின்னா, வார்தா கல்வி திட்டம் அனைவருக்கும் அடிப்படையான தொடக்க கல்வியையும் கைத்தொழில் சிலவற்றை கற்பிக்கும் நோக்கமாக கொண்டிருந்தது தான் இந்த வார்தா கல்வி திட்டம். இந்த வார்தா கல்வி திட்டத்தை கொண்டு வந்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா காந்தியடிகள் கொண்டு வந்திருக்காங்க. என்ன நோக்கத்தோடு இது வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரப்பட்டது அப்படின்னா, வார்தா கல்வி திட்டம் அனைவருக்குமான அடிப்படையான தொடக்க கல்வியையும் கைத்தொழில் சிலவற்றை கற்பிக்கும் நோக்கமாக தான் இந்த வார்தா கல்வி திட்டம் கொண்டிருந்தது. ஸோ இது வந்து எப்படி செயல்படும் அப்படின்னா, மாணவர்கள் தாங்களே உற்பத்தி செய்யும் பொருட்களின் விலையின் மூலம் கிடைக்கும் பணத்தால் அவர்களுக்கான இலவச கட்டாய கல்வி சாத்தியமாகும் அப்படின்னு நம்பப்பட்டது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் இந்த வார்தா கல்வி திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காரு. எவ்வாறாயினும் ஆரம்ப கல்வியை வழங்குவதற்கான பொறுப்பை உள்ளூர் மற்றும் நகராட்சி அமைப்புகள் வழங்க வேண்டும் என நிர்ணயித்த ஹண்டர் ஆணையத்தின் பரிந்துரையானது மாகாணங்களில் இரட்டையாட்சி செயல்பாட்டில் இருந்தபோது சாத்தியமானது. எப்போ அப்படின்னா, இந்த ஹண்டர் ஆணையத்துடைய பரிந்துரை அப்படிங்கிறது 1921 1937 அதாவது ஆரம்ப கல்வியை வழங்குவதற்கான பொறுப்பை உள்ளூர் மற்றும் நகராட்சி அமைப்புகள் வழங்க வேண்டும் அப்படின்னு நிர்ணயித்த ஹண்டர் ஆணையத்தின் பரிந்துரை வந்து பார்த்தீங்கன்னா மாகாணங்களில் இரட்டை ஆட்சி செயல்பாட்டில் இருந்தபோது வந்து பார்த்தீங்கன்னா சாத்தியமானது. இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஹண்டர் ஆணையத்தின் பரிந்துரை எப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்ததுன்னா 1921 to 1937 இரட்டை ஆட்சி செயல்பாட்டில் இருந்தப்போ இது சாத்தியமானது. அப்புறம் 6 to 11 வயதிற்குட்பட்ட அனைத்து இந்திய குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை அறிமுகப்படுத்திய சார்ஜன்ட் கல்விக்குழுவின் திட்டத்தை நாட்டில் செயல்படுத்த நாம் சுதந்திரம் பெறும் வரை காத்திருக்க வேண்டியிருந்தது. அதாவது என்னென்னா, 6 to 11 வயதுக்குட்பட்ட எல்லா இந்திய குழந்தைகளுக்கும் இலவச கட்டாய கல்வி அப்படின்னா ஆப்ஷன்லாம் கிடையாது. என்னால் படிக்க வர முடியாது, நான் வந்து மாடு மேய்க்கிறேன் அப்படின்லாம் சொல்கிறதெல்லாம் கிடையாது. உனக்கு 6 வயசு ஆகிடுச்சா, நீ கண்டிப்பாக இந்தியாவில் பிறந்த குழந்தையாக இருந்தால் கண்டிப்பாக நீ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு வந்தே ஆகணும். அந்த கல்வி வந்து பார்த்தீங்கன்னா இலவச கல்வியும் கூட. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்துடைய நோக்கம். 6 to 11 வயதிற்குட்பட்ட அனைத்து இந்திய குழந்தைகளும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை அறிமுகப்படுத்திய சார்ஜன்ட் கல்விக்குழுவின் திட்டத்தை, இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்து கொண்டு வரப்பட்டதுன்னா, சார்ஜன்ட் கல்விக்குழுவின் திட்டம் 1944 வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரப்பட்டது. சார்ஜன்ட் கல்விக்குழுவின் திட்டம் எப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரப்பட்டதுன்னா 1944 வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க, சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்தை. ஆனால் நம்ம இந்திய நாட்டில் செயல்படுத்த நம்ம சுதந்திரம் பெறும் வரை காத்திருக்க வேண்டி இருந்தது. நமக்கு சுதந்திரம் எப்போ கிடைச்சது? August 5, 1947 வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சது இல்லைங்களா? ஸோ 44 வந்து கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் 45, 46, 47 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அது நிறைவேறியிருக்கு. அதாவது 6 to 11 வயதுக்குட்பட்ட எல்லா இந்திய குழந்தைகளுக்கும் இலவச அப்புறம் கட்டாய கல்வி அப்படின்ற அந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜன்ட் கல்விக்குழுவுடைய திட்டம் 1944 அமுல் பண்ணி 1947 இந்தியா சுதந்திரம் பெறும் வரை வந்து காத்திருந்து தான் அது வந்து பார்த்திங்கன்னா நடைமுறைப்படுத்த வேண்டியதாக போயிடுச்சு. ஏதாவது சுதந்திரம் கிடைக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சில சிக்கல்கள் இருக்கும், நிறைவேற்ற மாட்டேன், கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா முன்ன பின்ன இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த திட்டம் வந்து 3 வருஷம் பக்கமாக டிலே ஆகி தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் கல்வி பரவல். சுதந்திர இந்தியாவில் கல்வி 1951 18.3 விழுக்காடு மக்கள் மட்டுமே கல்வி அறிவு பெற்றிருந்தனர். அதாவது இந்தியாவில் 1951 ஆண்டு எத்தனை விழுக்காடு மக்கள் கல்வி அறிவு பெற்றிருந்தனர் அப்படின்னா, 100ல் எத்தனை % பேர் வந்து பார்த்திங்கன்னா கல்வி அறிவு பெற்றிருந்தாங்க அப்படின்னா 18.3% பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா கல்வி அறிவு பெற்றிருந்தாங்க இந்தியாவில். அதில் ஆண்களின் கல்வி அறிவு 27.2 விழுக்காடாகவும் பெண்களின் கல்வி அறிவு 8.9 விழுக்காடாகவும் இருந்தது. அதாவது அந்த பர்சன்டேஜில் ஆண்களுடைய கல்வி அறிவு எத்தனை விழுக்காடுனா 27.2%, பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8.9 விழுக்காடாக இருந்தது. 1950 to 1951 உயர்கல்வி நிறுவனங்களில் 2 லட்சம் மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்திருந்தாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. 1950 to 1951 உயர்கல்வி நிறுவனங்களில் இந்தியாவில் எத்தனை மாணவர்கள் வந்து சேர்ந்திருந்தாங்க அப்படின்னா 2 லட்சம் மாணவர்கள் வந்து சேர்ந்திருந்தாங்க. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா 1951 இந்தியாவில் கல்வி அறிவு பெற்றிருந்த மக்களின் விழுக்காடு எவ்வளோ அப்படின்னா 18.3%. அதில் ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா 27.2%, பெண்கள் 8.9%.
சரி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உயர்கல்வியின் தரத்தை பேணுவதற்காக என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1956ஆம் ஆண்டு பல்கலைக்கழக மானியக் குழு அமைக்கப்பட்ட போது 58 பல்கலைக்கழகங்கள் செயல்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. அதாவது என்னென்னா உயர்கல்வியின் தரத்தை பேணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா 1956ஆம் ஆண்டு பல்கலைக்கழக மானியக் குழு வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஒரு மானியக் குழு வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பல்கலைக்கழகம் அதில் வந்து செயல்பாட்டில் இருந்தது அப்படின்னா அந்த குழுவில் 58 பல்கலைக்கழகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செயல்பாட்டில் இருந்ததா சொல்ல வராங்க. சரி, அடுத்தது என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்திய தேசிய அரசு டாக்டர் ராதாகிருஷ்ணன் கல்விக் குழுவையும் டாக்டர் லட்சுமணசுவாமி முதலியார் தலைமையிலான இடைநிலை கல்விக்கான குழுவையும் கோத்தாரி ஆணையத்தையும் நியமித்ததில் அவை நாட்டின் கல்வி முறையை நவீனமயமாக்குவதற்கான நடவடிக்கைகள் பலவற்றை பரிந்துரைத்தன அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா உயர்கல்வி தரத்தை பேணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா 1956ஆம் ஆண்டு ஒரு பல்கலைக்கழக மானிய குழு வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சாங்க. அதில் மொத்தம் வந்து 58 பல்கலைக்கழகங்கள் செயல்பாட்டில் இருந்திருக்கு. இதை நோட் பண்ணிக்கோங்க. 1956ஆம் ஆண்டு பல்கலைக்கழக மானிய குழு அமைக்கப்பட்ட போது எத்தனை பல்கலைக்கழகங்கள் செயல்பாட்டில் இருந்தன அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா 58 பல்கலைக்கழகங்கள். அப்புறம் இந்திய தேசிய அரசு வந்து பார்த்தீங்கன்னா சில ஆணையக்குழு வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சிருக்காங்க. யார் யாருடைய தலைமையில் அப்படின்னு பாருங்கள். டாக்டர் ராதாகிருஷ்ணன் கல்விக்குழு இது வந்து பார்த்தீங்கன்னா 1948 வந்து பார்த்தீங்கன்னா அமைக்கப்பட்டது. டாக்டர் ராதாகிருஷ்ணன் கல்விக்குழு எப்பொழுது அமைக்கப்பட்டது அப்படின்னா 1948. டாக்டர் லட்சுமணசுவாமி முதலியார் கல்வி தலைமையில் இடைநிலை கல்விக்கான கல்விக்குழு வந்து பார்த்தீங்கன்னா 1952 to 1953 வந்து பார்த்தீங்கன்னா அமைக்கப்பட்டது. அப்புறம் கோத்தாரி ஆணையம் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியமிக்கப்பட்டது அப்படின்னா 1964 வந்து பார்த்தீங்கன்னா நியமிக்கப்பட்டது. முதல்ல டாக்டர் ராதாகிருஷ்ணன் கல்விக்குழு 1948, டாக்டர் லட்சுமணசுவாமி முதலியாருடைய இடைநிலை கல்விக்கான கல்விக்குழு வந்து பார்த்தீங்கன்னா 1952 to 1953. அப்புறம் கோத்தாரி ஆணையம் வந்து 1964 வந்து பார்த்தீங்கன்னா நியமிக்கப்பட்டது. இப்படி நியமித்ததில் இது எல்லாம் நாட்டுடைய கல்வி முறையை நவீனமயமாக்குவதற்கான நடவடிக்கைகள் பலவற்றை பரிந்துரைத்தன. இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாம்பவான்கள் தான் இருப்பாங்க படிப்பில். சரிங்களா? ஸோ இவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொறுப்பை கொடுத்துட்டோம் அப்படின்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல முடிவை தான் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட கொடுத்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுடைய கல்வி முறையை நவீனமயமாக்குவதற்கான நடவடிக்கைகள் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பரிந்துரைச்சாங்க. இவங்களுடைய குழு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பரிந்துரைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. யார் யாருடைய குழு? டாக்டர் ராதாகிருஷ்ணன், டாக்டர் லட்சுமணசுவாமி முதலியார், அப்புறம் கோத்தாரி. சரி, இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. கோத்தாரி ஆணையத்தின் முக்கிய பரிந்துரைகள். அதாவது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பரிந்துரைச்சிருக்காங்க. இதில் கோத்தாரி ஆணையத்துடைய முக்கிய பரிந்துரைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 பரிந்துரைகளை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா 1+2+3 கல்வி முறை. அப்புறம் வந்து ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இடைநிலை கல்வியை தொழில் கல்வியாக்கல். இதெல்லாம் நோட் பண்ணிக்குவாங்க. கோத்தாரி ஆணையத்தின் முக்கிய பரிந்துரைகள் என்னென்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இதெல்லாம் எழுதணும். முதல் பரிந்துரை 1+2+3 கல்வி முறை. அப்புறம் இடைநிலை கல்வியை தொழில் கல்வியாக்கல் இரண்டாவது. மூணாவது ஒரு பரிந்துரை வந்து பார்த்தீங்கன்னா பொதுப்பள்ளி கல்வி முறையில் செயல்படும் பள்ளிகளில் 5ஆம் வகுப்பு வரை மாணவர்கள் தங்கள் தாய்மொழியில் கற்கலாம் அப்படிங்கிறது தான். இங்கிலீஷ் ஒன்று நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயமாக இருக்கும் இல்லையா ஒரு சிலருக்கு எடுத்த உடனே. ஸோ அதனால் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து தமிழ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கல்வி கற்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பொதுப்பள்ளி கல்வி முறையில் செயல்படும் பள்ளிகளில் 5ஆம் வகுப்பு வரை, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தொடக்கப்பள்ளி வந்து 5ஆம் வகுப்பு வரைன்னு போட்டிருக்காங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி 5ஆம் வகுப்பு வரை மாணவர்கள் தங்கள் தாய்மொழியில் கற்கலாம் அப்படிங்கிறது. நான்காவது பரிந்துரை என்ன அப்படின்னா 6லிருந்து 14 வயதுள்ள குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் இங்கே பிறந்துட்டீங்க அப்படின்னாவே கட்டாயமாக நீங்கள் படித்து தான் ஆகணும், அதனால் வந்து தப்பிக்க முடியாது அப்படிங்கிறது தான். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ஒரு சிலர் ஸ்கூலுக்கு அனுப்பாமல் வேலைக்கு அனுப்பின பெற்றோர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்பையும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ ஆனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 to 14 வயதுக்குள்ள குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி அப்படின்னு பரிந்துரைச்சிருக்காங்க. கோத்தாரி ஆணையத்துடைய முக்கிய பரிந்துரைகள் 4வது பரிந்துரை. அடுத்தது 5வது பரிந்துரை வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு தனது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் குறைந்தபட்சம் 6 விழுக்காட்டினையாவது கல்வித்துறையில் முதலீடு செய்ய வேண்டும் போன்றவை. இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கோத்தாரி ஆணையத்துடைய முக்கிய பரிந்துரைகள். 5வது வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு தனது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாட்டில் வந்து நமக்கு வரி கலெக்ட் ஆகுது இல்லைங்களா? அந்த வரி கலெக்ட் ஆகிறதுல 6% வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கல்வித்துறைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா செலவிடணும் அப்படிங்கிறது தான் அந்த 5வது பரிந்துரை அப்படிங்கிறது. ஸோ அப்போ கன்ஃபார்மாக கல்வித்துறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கிட்டாங்க அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சுதந்திர இந்தியாவில் கல்வி இப்படி தான் இருந்தது. அறிவியல் தொழில்நுட்ப கல்வி. இதற்கிடையில் நம் இந்திய நாட்டில் பெருமளவு புறக்கணிக்கப்பட்ட அறிவியல் மற்றும்
தொழில்நுட்ப துறையினை வலுப்படுத்தும் நடவடிக்கைகளை இந்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா மேற்கொண்டது. அதாவது என்னென்னா பெரிதும் புறக்கணிக்கப்பட்ட துறை அப்படின்னு சொல்லி இந்த அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா புறக்கணிக்கக்கூடாது, ரொம்பவும் வலுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அரசு நடவடிக்கை மேற்கொள்ளுது. சரிங்களா? ஸோ இந்த தொழில்நுட்பத்துறை அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கிய ஒரு நாட்டுடைய வளர்ச்சிக்கு. அதனால் இதை வந்து யாரும் புறக்கணிக்கக்கூடாது, அதை வலுப்படுத்தணும்னு சொல்லிட்டு அதை ஆரம்பித்து நிறைய மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இலவச மானியம் கொடுத்து, ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் அந்த ஸ்காலர்ஷிப்லாம் கொடுப்பாங்களே, ஏதாவது கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்கள உள்ளே இழுக்கணும், படிக்க வைக்கணும் அப்படின்ற நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசுக்கு வந்து ஏற்பட்டு அதற்கான நடவடிக்கைகளை வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசு மேற்கொண்டிருக்காங்க. அதுக்காக என்ன நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். 3 5 திட்ட காலங்கள் முடிவதற்குள் 5 ஐஐடி காலேஜஸ் இருக்குது இல்லைங்களா, சென்னையில் இருக்குது, அப்புறம் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இருக்குது இல்லையா, மொத்தம் 5 ஐஐடி காலேஜுகளை வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு சிறப்புமிக்க ஆராய்ச்சி பிரிவுகளில் 17 தேசிய ஆய்வகங்கள், அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி கவுன்சில் CSIR, அப்புறம் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் TRTO, அணு ஆராய்ச்சி மையம் ஆகியவை நிறுவப்பட்டன. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறைகளில் வந்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசாங்கம் வந்து ஆரம்பிக்கிற நடவடிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்காங்க. இதெல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. என்னென்ன ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா 5 திட்ட காலங்கள் முடிகிறதுக்குள்ள 5 ஐஐடி காலேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்காங்க, பல்கலைக்கழகங்கள் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பல்வேறு சிறப்புமிக்க ஆராய்ச்சி பிரிவுகளில் 17 தேசிய ஆய்வகங்கள் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி கவுன்சில் CSIR வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, TRTO ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அணு ஆராய்ச்சி மையம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறுவப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா 1983 ஆசிரியர் கல்விக்காக டிபி சட்டோபத்யாயா குழு, 1986 தேசிய கல்விக் கொள்கை ஆணையம், 1990 அமைக்கப்பட்ட ஆச்சாரியா ராமமூர்த்தி மீளாய்வு குழு, யாஷ்பால் குழு 1993, TSR சுப்பிரமணியன் ஆணையம் 2015, இது எல்லாமே ஆகியவை மாறி வரும் காலத்திற்கேற்ப பாடத்திட்டத்தில் மாற்றங்களை செய்யும் நோக்கத்துடன் அமைக்கப்பட்டன. சரி, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட்டு. ஒரு ஸ்கூலு, காலேஜ், பல்கலைக்கழகங்கள் இதெல்லாம் இருக்குல்ல, இவங்க எல்லாமே நடுவில் ஏன் வந்து இவங்களெல்லாம் நியமித்து ஒரு குழுவை ஃபார்ம் பண்ணி வேலை செய்ய சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அப்போதைக்கு என்னென்ன அப்டேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆலோசனைக்காக தான் இவங்கெல்லாம் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இவங்களெல்லாம் பாருங்கள். 1983 ஆசிரியர் கல்விக்காக டிபி சட்டோபத்யாயா குழு வந்து பார்த்திங்கன்னா நியமிச்சிருக்காங்க. சரி, இப்போ இருக்கிற கல்வி போதுமா, இல்லை இன்னும் ஏதாவது அப்டேட் பண்ணணுமா, ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரணுமா அப்படிங்கிறதுக்காக 1983 ஆசிரியர் கல்விக்காக டிபி சத்யோபத்யாயா குழு வந்து நியமிச்சிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க இதெல்லாம். 1986 தேசிய கல்விக் கொள்கை ஆணையம் வந்து பார்த்திங்கன்னா நியமிக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே கல்வியில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது நெக்ஸ்ட் அப்டேட் ஏதாவது கொண்டு வரலாமா, இன்னும் ஏதாவது மாற்றங்கள் பண்ணலாமா அப்படிங்கிறதுக்காக இந்த குழுலாம் அமைச்சிருக்காங்க. என்ன குழு, எந்த ஆண்டுன்னு நோட் பண்ணிக்கோங்க. முதல்ல 1983 ஆசிரியர் கல்விக்காக டிபி சட்டோபத்யாயா குழு, அப்புறம் 1986 தேசிய கல்விக் கொள்கை ஆணையத்தை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. அப்புறம் 1990 அமைக்கப்பட்ட ஆச்சாரியா ராமமூர்த்தி மீளாய்வு குழு, அப்புறம் யாஷ்பால் குழு 1993, TSR சுப்பிரமணியன் ஆணையம் 2015. இதெல்லாமே மாறி வரும் காலத்திற்கேற்ப பாடத்திட்டத்தில் மாற்றங்களை செய்யும் நோக்கத்தோடு அமைக்கப்பட்ட குழுக்கள். அவை கல்வி மேம்பாட்டிற்காக பல பரிந்துரைகளை வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருக்காங்க இந்த எல்லா குழுக்களுமே. இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கிற அந்த ஐஐடி. இந்தியாவில் கல்வி இன்று வரையிலான வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். மேலே குறிப்பிடப்பட்ட கல்விக்குழுக்கள் கமிட்டிகளின் அறிக்கையின் அடிப்படையிலும் மத்திய மாநில அரசுகள் தொடர்ந்து மேற்கொண்ட முன்னெடுப்பு நடவடிக்கைகளாலும் தகுதி அடிப்படையில் மட்டுமின்றி கல்வியில் பின்தங்கிய வசதியற்ற குடும்ப சூழலிலிருந்து வரும் மாணவர்கள் என்ற அடிப்படையிலும் கல்வி உதவித்தொகை, இலவச சீருடை மற்றும் மதிய உணவு திட்டங்கள், பட்டப்படிப்பு பயில்வோருக்கு கல்வி கட்டணத்தில் தள்ளுபடி ஆகியவற்றின் மூலமும் மாணவர் சேர்க்கை விகிதம் இன்று அதிகரித்திருப்பதால் பள்ளிகளில் இடைநிற்றலின் விகிதம் கணிசமான அளவில் குறைந்துள்ளது. இதனால் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, ஆண்களின் கல்வியறிவு 2019 to 2021 84.4%, 1951 இது ஆண்களுடைய கல்வி அறிவு 1951 27.2% மட்டும்தான் இருந்திருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கல்வி சதவீதம் 84.4 அதிகரிச்சிருக்கு. பெண்களின் கல்வி அறிவு 71.5% இருக்குது 2019 to 2021.
2021. ஆனால் இது 1951 இது 8.9% மட்டும்தான் இருந்தது. 2018 சுமார் 36.6 மில்லியன் மாணவர்கள் 907 உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்ந்திருந்தாங்க. ஆனால் 1956 உயர்கல்வி நிறுவனங்கள் மொத்தமாகவே வந்து பார்த்தீங்கன்னா 58 மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்ததாக சொல்லப்படுது. அதில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் மாணவர்கள் சேர்ந்திருந்ததாக நம்ம இந்த பாடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருப்போம். ஸோ இந்த புள்ளி விவரங்கள் எந்த ஆண்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி பார்த்து வச்சுக்கோங்க. ஆண்களின் கல்வி அறிவு 2019 to 2021 84.4%. ஆனால் சுதந்திரம் கிடைச்சப்போ 1951 இது 27.2% மட்டும் இருந்தது. பெண்களுடைய கல்வி அறிவு 71.5%. இப்போ 2019 to 2021 1951 இது வந்து பார்த்தீங்கன்னா 8.9% இருந்தது. 2018 சுமார் 36.6 மில்லியன் மாணவர்கள் 907 உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்ந்திருக்காங்க. ஆனால் 1956 வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே உயர்கல்வி நிறுவனங்கள் 58 மட்டும் தான் இருந்திருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 907 உயர்கல்வி நிறுவனங்கள் இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திரம் கிடைச்சதுக்கப்புறம் இன்று வரையிலான வந்து பார்த்தீங்கன்னா கல்வி வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த பர்சன்டேஜ் ரேஷியோவில் தான் இருக்குது. இதோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த லெசன் வந்து கம்ப்ளீட் ஆகுது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மீள்பார்வை. இந்த லெசனில் நம்ம என்னென்ன படித்தோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சுருக்கம் வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பார்க்கலாம். பழங்காலத்தில் ஆசிரமங்களிலும் துறவிகள் வாழிடங்களிலும் மாணவர்களுக்கு வேத பாடல்கள் மனப்பாடமாக கற்றுத்தரப்படல். அதாவது இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்தில் இந்த குருகுல கல்வி முறை தான் இருக்குது இல்லைங்களா. ஸோ அதை பற்றி நம்ம இதில் படித்தோம். அப்புறம் குருகுல முறையில் கல்வி வந்து பார்த்திங்கன்னா கற்றோர் குடியிருப்புகளிலும் தனியார் இல்லங்களிலும் வழங்கப்பட்டுச்சு. அப்போ ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனியாலாம் கிடையாது. ஒன்று அந்த குருவோடைய வீட்டுக்கே போய் படிப்பாங்க, இல்லை அப்படின்னா தனியாக ஒரு தனியார் இல்லங்களில் வந்து பார்த்திங்கன்னா கல்வி வழங்குவாங்க. அப்புறம் இடைக்காலத்தில் முறையான கல்வி கற்பிக்கும் இடமா கோயில்களும் மடங்களும் வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு. குருவோடைய வீட்லேயும் வேணாம், ப்ரைவேட்டாக வேணாம், எல்லாம் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா கல்வி கற்றுக் கொடுங்க அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மக்தாப்புகள், இது வந்து இஸ்லாமிய பள்ளி. மதரசாக்கள், இது வந்து பார்த்திங்கன்னா உயர்கல்வி நிறுவனம். மதரசாக்கள் போன்ற இஸ்லாமிய கல்வி நிறுவனங்கள் பாரபட்சமின்றி எல்லாத்துக்குமே கல்வி வழங்குச்சு. அப்புறம் கவர்னர் ஜெனரல்கள் வாரன் ஹேஸ்டிங்ஸ், காரன்வாலிஸ் ஆகியோர் வந்து பார்த்தீங்கன்னா கீழை நாட்டு கல்வியை வந்து பார்த்தீங்கன்னா ஊக்குவிச்சாங்க. நவீன கல்வி, குறிப்பாக பெண் கல்விக்கு கிறிஸ்துவ மறை ஊழியர்களுடைய பங்களிப்பு என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில், அதுக்கப்புறம் கொல்கத்தாவில், ஸோ அங்கெல்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அப்புறம் தேசிய அரசின் நவீன கல்விக்கான நடவடிக்கைகள். சரி, சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இந்திய தேசிய அரசுடைய நவீன கல்விக்கான நடவடிக்கைகள் என்னென்ன எடுத்தாங்க அப்படின்னா, டாக்டர் ராதாகிருஷ்ணன் தலைமையிலான கல்விக்குழு 1948, டாக்டர் லட்சுமண சுவாமி முதலியார் கல்விக்குழு 1952, கோத்தாரி கல்விக்குழு 1964 வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய அரசுடைய நவீன கல்விக்கான நடவடிக்கைகள்னு சொல்லி படித்தோம். அப்புறம் கல்வியில் முன்னேற்றம். ஸோ இவ்வளவு நடவடிக்கைகள்லாம் எடுத்து கல்வியில் சுதந்திரம் அடைஞ்சப்போ 1951 எப்படி இருந்தது, இப்போ 2019 to 2021 வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கல்வி முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்தியா சுதந்திரம் அடைந்த போது கல்வி நிலையோடு 21ஆம் நூற்றாண்டின் 2ஆம் பத்தாண்டுகளில் இறுதியில் நிலவிய கல்வி நிலையை பற்றி ஒப்பிட்டு நம்ம பார்த்தோம். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெசன் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகுது. அடுத்தது இந்த லெசனில் இருக்கிற கலை சொற்கள் பார்க்க போகிறோம். பிறர் நலனுக்கு உழைப்பவர் கொடையாளி, நன்கொடையாளர் அப்படின்னா ஃபிலாந்தெரபிஸ்ட். இஸ்லாமிய கிரந்தங்கள் அப்படின்னா ஹேடித். துறவிகள் வாழிடம் வந்து ஹெர்மிட்டேஜ். இஸ்லாமிய சட்ட நிபுணரை வந்து பார்த்தீங்கன்னா மௌல்வி அப்படின்னு சொல்லுவாங்க. அறிவாளி அப்படின்னா சேவன்ட். வலியுறுத்தல் ரெட்டிரேட்டட். தள்ளுபடி செய்தல் வெய்விங். இந்திய மொழிபெயர்ப்பாளர் டப்பாஷ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கலை சொற்கள். அதாவது 8th ஹிஸ்ட்ரி புக்கில் அழகு 5 இருக்கிற கலை சொற்கள். அடுத்தது நம்ம புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். மதிப்பீடு, சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். முதல் கேள்வி, வாரணாசியில் இருந்த குருகுல கல்வி முறைக்கான சான்றுகளை வழங்கியவர் யாருன்னா பெர்னியர். வாரணாசியில் இருந்த குருகுல கல்வி முறைக்கான சான்றுகளை வழங்கியவர் யாருன்னா பெர்னியர். இரண்டாவது கேள்வி, வங்காளத்தில் அரசர் தர்மபாலரால் நிறுவப்பட்ட பல்கலைக்கழகம் எது அப்படின்னா விக்ரமசீல பல்கலைக்கழகம். வங்காளத்தில் அரசர் தர்மபாலரால் நிறுவப்பட்ட பல்கலைக்கழகம் எதுனா விக்ரமசீல பல்கலைக்கழகம். மூன்றாவது கேள்வி, யாருடைய ஆட்சியின் போது சீன துறவி யுவாங் சுவாங் காஞ்சிபுரத்திற்கு வருகை புரிந்தார் அப்படின்னா முதலாம் நரசிம்ம பல்லவன். யாருடைய ஆட்சியின் போது சீன துறவி யுவாங் சுவாங் காஞ்சிபுரத்திற்கு வருகை புரிந்தார் அப்படின்னா முதலாம் நரசிம்ம பல்லவன். நான்காவது கேள்வி, நாலந்தாவை உலக பாரம்பரிய சின்னமாக யுனெஸ்கோ எந்த ஆண்டு அறிவித்ததுன்னா 2009.
நாலந்தாவை உலக பாரம்பரிய சின்னமாக யுனெஸ்கோ எந்த ஆண்டு அறிவித்தது அப்படின்னா 2009. ஐந்தாவது கேள்வி, கல்கத்தாவில் முதல் மதரசாவை நிறுவிய கவர்னர் ஜெனரல் யார் அப்படின்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ். கல்கத்தாவில் முதல் மதரசாவை நிறுவிய கவர்னர் ஜெனரல் யார் அப்படின்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ். ஆறாவது கேள்வி, காலம் காலமாக ஓரங்கட்டப்பட்டிருந்த சமூக பெண்களுக்கென பள்ளி ஒன்றை நிறுவியவர் யார் அப்படின்னா ஜோதிபா பூலே. காலம் காலமாக ஓரங்கட்டப்பட்டிருந்த சமூக பெண்களுக்கென பள்ளி ஒன்றை நிறுவியவர் யார் அப்படின்னா ஜோதிபா பூலே. ஏழாவது கேள்வி, ஜெர்மானிய சமய பரப்பாளர் பார்த்தலோமஸ் சீகன்பால்கு தமிழ்நாட்டில் எங்கு முதல் பள்ளியை நிறுவினார் அப்படின்னா தரங்கம்பாடி. ஜெர்மானிய சமய பரப்பாளர் பார்த்தலோமஸ் சீகன்பால்கு தமிழ்நாட்டில் எங்கு முதல் பள்ளியை நிறுவினார்னா தரங்கம்பாடி. கோடிட்ட இடங்களை நிரப்புக. முதல் கேள்வி, அந்தணர் மற்றும் அரச குலத்தோரின் மகள்கள் மகன்கள் மட்டுமே டேஸ் இந்தியாவில் கல்வி கற்க முடிந்தது அப்படின்னா பழங்கால இந்தியாவில். அந்தணர் மற்றும் அரச குலத்தோரின் மகள்கள் மகன்கள் மட்டுமே டேஸ் இந்தியாவில் கல்வி கற்க முடிந்தது அப்படின்னா பழங்கால இந்தியாவில் கல்வி கற்க முடிந்தது. இரண்டாவது கேள்வி, பாப்டிஸ்ட் மிஷன் கல்லூரி 1818 டேஸ் என்ற இடத்தில் தொடங்கப்பட்டது அப்படின்னா செராம்பூர். பாப்டிஸ்ட் மிஷன் கல்லூரி 1818 டேஸ் என்ற இடத்தில் தொடங்கப்பட்டது அப்படின்னா செராம்பூர். மூன்றாவது கேள்வி, பேராசிரியர் கார்வே டேஸில் இந்து விதவைகளுக்காக ஒரு பள்ளியை தொடங்கினார் அப்படின்னா பூனாவில். பேராசிரியர் கார்வே டேஸில் இந்து விதவைகளுக்கான ஒரு பள்ளியை தொடங்கினார் அப்படின்னா பூனாவில். நான்காவது கேள்வி, அகில இந்திய மகளிர் மாநாடு தீர்மானம் இயற்றி டேஸ் கல்லூரியை டில்லியில் தொடங்கியது அப்படின்னா இர்வின் சீமாட்டி கல்லூரியை. அகில இந்திய மகளிர் மாநாடு தீர்மானம் இயற்றி டேஸ் கல்லூரியை டில்லியில் தொடங்கியது அப்படின்னா இர்வின் சீமாட்டி. ஐந்தாவது கேள்வி, முதல் இடைநிலை கல்விக்குழுவின் தலைவர் டேஸ் ஆவார் அப்படின்னா டாக்டர் லக்ஷ்மணசுவாமி முதலியார். முதல் இடைநிலை கல்விக்குழுவின் தலைவர் டேஸ் ஆவார் அப்படின்னா டாக்டர் லக்ஷ்மணசுவாமி முதலியார். அடுத்தது பொறுத்துக. முதல் கேள்வி, பல்கலைக்கழக மானியக் குழு 1956 வந்து பார்த்தீங்கன்னா அமைக்கப்பட்டது. பல்கலைக்கழக மானியக் குழு 1956. இரண்டாவது கேள்வி, கோத்தாரி கல்விக்குழு வந்து பார்த்தீங்கன்னா 1964 அமைக்கப்பட்டது. கோத்தாரி கல்விக்குழு 1964 அமைக்கப்பட்டது. மூன்றாவது, மெக்காலே வந்து ஆங்கில கல்வி. மெக்காலே வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கில கல்வி. நான்காவது, இலவச கட்டாய கல்வி வந்து பார்த்தீங்கன்னா 6 to 14 வயது வரைக்கும் இருக்கிற குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி. ஐந்தாவது கேள்வி, டாட்டாவின் இந்திய அறிவியல் கழகம் வந்து பெங்களூரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறுவப்பட்டிருக்கு. டாட்டாவின் இந்திய அறிவியல் கழகம் எங்கு நிறுவப்பட்டிருக்கு அப்படின்னா பெங்களூரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறுவப்பட்டிருக்கு. இன்னொரு தடவை சொல்கிறேன் பாருங்கள். பல்கலைக்கழக மானியக்குழு 1956, கோத்தாரி கல்விக்குழு 1964, மெக்காலே ஆங்கில கல்வி, இலவச கட்டாய கல்வி வந்து பார்த்திங்கன்னா 6 to 14 வயதுக்குட்பட்ட மாணவர்கள். அப்புறம் டாட்டாவின் இந்திய அறிவியல் கழகம் வந்து பெங்களூரு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சரியா தவறா என குறிப்பிடுக. முதல் கேள்வி, சிந்து வழி எழுத்துக்களும் கீழடியில் ஆழ்ந்தெடுக்கப்பட்ட பனையோடுகளில் பொறிக்கப்பட்ட எழுத்துக்களும் ஒன்றே என்பதை வெளிக்காட்ட நமக்கு சான்றுகள் கிடைத்துள்ளன அப்படிங்கிறது தவறு. சிந்துவழி எழுத்துக்களும் கீழடியில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட பனையோடுகளில் பொறிக்கப்பட்ட எழுத்துக்களும் ஒன்றே என்பதை வெளிக்காட்ட நமக்கு சான்றுகள் கிடைத்துள்ளன அப்படிங்கிறது தவறு. இரண்டாவது கேள்வி, நாலடியார் சமணர் வழங்கிய நூலாகும் அப்படிங்கிறது சரி. நாலடியார் சமணர் வழங்கிய நூலாகும்ங்கிறது சரி. மூன்றாவது, உபனிஷத் என்ற சொல்லுக்கு ஒருவருக்கு அருகில் உட்காருதல் என்ற பொருள் சரி. உபனிஷத் என்ற சொல்லுக்கு ஒருவருக்கு அருகில் உட்காருதல் என்று பொருள் சரி. நான்காவது கேள்வி, புத்தர், மகாவீரர் மற்றும் கோசலர் ஆகியோர் வேதங்களின் மேலாதிக்கத்திற்கு எதிராக கிளர்ச்சி செய்தனர் அப்படிங்கிறது சரி. புத்தர், மகாவீரர் மற்றும் கோசலர் ஆகியோர் வேதங்களின் மேலாதிக்கத்திற்கு எதிராக கிளர்ச்சி செய்தனர் அப்படிங்கிறது சரி. ஐந்தாவது கேள்வி, நாலந்தா ஒரு சிறந்த வேத கல்வி மையமாக இருந்தது தவறு. நாலந்தா ஒரு சிறந்த வேத கல்வி மையமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா தவறு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பின்வருவனவற்றுள் சரியானவற்றை தேர்ந்தெடு.
இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 4ல் எது எது சரி அப்படிங்கிறத வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும். முதல் பாயிண்ட் பாருங்கள், சமஸ்கிருத கல்வியானது வேதங்கள், உபநிடதங்கள், தர்ம சாஸ்திரங்கள் மற்றும் காவியங்களை பயிற்றுவித்தது அப்படிங்கிறது சரி. சமஸ்கிருத கல்வியானது வேதங்கள், உபநிடதங்கள், தர்ம சாஸ்திரங்கள் மற்றும் காவியங்களை பயிற்றுவித்தது சரி. இரண்டாவது, வாரணாசியில் இருந்த குருகுல கல்வி முறையில் ஆசிரியர்கள் தங்கள் இல்லங்களில் கற்பித்தனர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தவறு. வாரணாசியில் இருந்த குருகுல கல்வி முறையில் வந்து பார்த்திங்கன்னா தனியார் இல்லங்களிலும் இல்லை அப்படின்னா இந்த வணிகர்கள்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுடைய தோட்டங்கள்லேயும் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள் வந்து மாணவர்களுக்கு கல்வி கற்பித்தாங்க. ஸோ அவங்களுடைய இல்லங்களில் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா தவறு. மூன்றாவது, பல்கலைக்கழக வளாக பாணியில் மடாலயங்கள் கட்டப்பட்டிருந்தன அப்படிங்கிறது தவறு. பல்கலைக்கழக வளாக பாணியில் மடாலயங்கள் கட்டப்படலை. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தவறு. நான்காவது, குருகுல கல்வி முறையில் ஆசிரியர்கள் மன்னர்களின் மானியங்களால் பயனடைந்தனர் அப்படிங்கிறது சரி. ஏன்னா குருகுல கல்வி முறையில் ஆசிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா மன்னர்களுடைய மானியங்களால் பயனடைந்தார்கள் அப்படிங்கிறது சரி. சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் வந்து இதுக்கு சரியாக கொடுக்கல. ஸோ இதுக்கு என்னென்னா 1 மற்றும் 4 வந்து பார்த்திங்கன்னா சரியானது தான் ஆன்சர். இதில் வந்து ஆன்சர் வந்து சரியாக பிரிண்ட் பண்ணலை.